சூரத்துல் மாவூன், மாவூன் என்று சொல்லப்படுகிற அத்தியாயத்தின் விளக்கத்தை இன்று அறியவிருக்கிறோம். இந்த அத்தியாயத்தில் இதனுடைய முடிவுல யம்னஊனல் மாவூன் அப்படின்னு அந்த வார்த்தை வர்றதுனால இந்த அத்தியாயத்துக்கே மாவூன் அத்தியாயம் பேர். இந்த அத்தியாயத்தில் அராய்த்தல்லதி என்று துவங்கக்கூடிய இந்த அத்தியாயத்தில் இதனுடைய இறுதியில யம்னஊனல் மாவூன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை வர்றதுனால ஒரு அடையாளத்துக்காக வேண்டி மாவூன் என்று இந்த பெயரை சூட்டியிருக்கிறார்கள். இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில அருளப்பட்டதா அல்லது அவங்களுடைய மதீனா வாழ்க்கையில அருளப்பட்டதா என்றால் இதற்கு எந்தவித ஆதாரபூர்வமான குறிப்புகளும் இல்லை. குர்ஆன்ல போட்டிருக்கிறாங்க, மக்காவில் அருளப்பட்டதுன்னு எழுதியிருப்பாங்க. குர்ஆனுடைய பிரதிகளில், இங்கே அச்சிடப்படக்கூடிய பிரதிகளில் போட்டிருப்பாங்க. ஆனால் மற்ற அத்தியாயங்களுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு அப்படி ஒரு ரெக்கார்டு கிடையாது. இது மக்காவில் அருளப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான அறிவிப்பு இல்லை. இது மதீனாவில் அருளப்பட்டது என்பதற்கும் ஆதாரம் கிடையாது. ரெண்டு கருத்தையும் பல பேரும் சொல்லியிருக்கிறாங்க. சில ஆட்கள் இது மக்காவில் அருளப்பட்டது என்று சொல்கிறார்கள், சில ஆட்கள் இதை மதீனாவில் அருளப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆதாரபூர்வமா ரெண்டுமே இல்லை. இது எங்க அருளப்பட்டாலும் சரிதான், இதனுடைய போதனை பொதுவானது. மக்காவில் அருளப்பட்டது என்ற காரணத்தினால ஒரு சட்டம் ஒன்று மாறி போறதில்லை. மதீனாவில் அருளப்பட்டது என்று சொன்னதுனால அதுக்கு வேற ஒரு அர்த்தம் வந்துட போறதில்லை. இதுல சொல்லக்கூடிய ஒரு போதனை பொதுவான ஒரு போதனை. இது எங்க அருளப்பட்டிருந்தாலும் சரி, கியாமத் நாள் வரைக்கும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான போதனையை இந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு தவறான வடிவம் கொடுக்கிறாங்க இல்லையா, அந்த தவறான வடிவம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடிய அத்தியாயம் இது. பொதுவாக மதங்களுக்கு சடங்குகளைத்தான் மதங்களுடைய அடையாளமா எல்லாரும் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம்னா என்னன்னு நம்ம முஸ்லீம்கள்ட்ட கேட்டா கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தொப்பி போடணும், தாடி வச்சுக்கணும், சில வணக்க வழிபாடுகளை செய்யணும், இவ்வளவுதான் இஸ்லாம் என்றுதான் முஸ்லீம்களே இஸ்லாத்தை பத்தி வழங்கி வச்சிருக்கிறாங்க. வேற வேற மதத்துக்காரர்கள் கூட அவங்க மதத்தை பத்தி கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க அந்த கோயிலுக்கு போடணும், கும்பிடணும், இந்த மாதிரி நெத்தில போட்டு வச்சுக்கணும், நாமம் போடணும், இப்படி அவங்க சில அடையாளங்களை அவங்க சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள்ட்ட போய் உங்க மதம் என்னன்னு கேட்டா சிலுவை போடணும், இந்த மாதிரி சில வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போகணும் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த சித்தாந்தத்தை முஸ்லீம்களும் இந்த சித்தாந்தத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம்டா என்னன்னு கேட்டா இப்படித்தான் அவங்க இஸ்லாத்துக்கு விளக்கம் சொல்றாங்களே தவிர இஸ்லாம்டா என்ன என்பது சரியான முறையில் சொல்வது இல்லை. அவங்களுக்கு எல்லாம் மறுப்பாகத்தான் இதுல கேட்கிறான். அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவனை பற்றி உனக்கு தெரியுமா? இந்த இடத்துல ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னா, இந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறவன் என்றால் யார், இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு சில அடையாளங்கள் அல்லாஹ் சொல்றான். அதை செய்யறவன் தான் இந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறவன். இஸ்லாம் என்று சொல்வது பின்னாடி சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளை கடைபிடிக்கிறதுக்கு பெயர் தானே தவிர சடங்குகளுக்கு தொகுப்பு இல்லை அப்படின்னு இது ஆரம்பிக்கிறது. இந்த சூராவுடைய இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், அரஐத்தல்லதி, அரஐத்த உமக்கு தெரியுமா, முகமதே உமக்கு தெரியுமா, அல்லது யுகதிபு பித்தீன், இந்த தீனை இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவன் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். கேட்டுட்டு அவனே பதிலும் சொல்றான் அடுத்தடுத்த வசனத்துல. இந்த முதல் வசனத்துல பலவிதமான கருத்துக்களை பலரும் சொல்றாங்க. எல்லா கருத்துமே ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். என்ன கருத்துன்னு கேட்டா இதுல தீனுங்கிற வார்த்தை வருது. அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன், தீன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. தீன் என்ற வார்த்தை பல அர்த்தங்களை கொண்ட ஒரு சொல். அதாவது இந்த தீனுல் இஸ்லாம்ங்கிறோம்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை கூட நம்ம தீனும்போம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் என்பதுதான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தீன், மார்க்கம். தீனுக்கு மார்க்கம் அர்த்தம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை இன்றைக்கு நான் முழுமையாக்கிட்டேன். தீனுனா இஸ்லாம் அர்த்தம். அப்ப தீன் என்ற வார்த்தைக்கு மார்க்கம் என்ற பொருளும் இருக்கிறது. அந்த பொருளை வச்சீங்கன்னா அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை, தீனுடா மார்க்கம், அத்தீன் என்று அழுத்தி சொன்னீங்கன்னா இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை நிராகரிப்பவன் யார் என்று உமக்கு தெரியுமா? தீனுக்கு இந்த அர்த்தம் கொடுத்தா இப்படி அர்த்தம் ஆயிரும். இதே தீனுங்கிற வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு வழங்குதல், கேள்வி கேட்குதல், விசாரணை நடத்துதல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்துக்கு உதாரணம் நீங்க மாலிக் யௌமித்தீன் வழங்கிக்கலாம். மாலிக் யௌமித்தீன், தீனுடைய நாளுக்கு அவன் அதிபதி. மார்க்கத்துடைய நாள் நாங்க அர்த்தம் செய்ய முடியாது.
தீனுடைய நாள் என்று சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் வழங்குற நாள். அப்ப தீன்கிற வார்த்தைக்கு ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு வழங்குதல் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறது. அப்ப இந்த மார்க்கத்தை யார் மறுக்கிறான் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான், அந்த அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. அல்லது நியாய தீர்ப்பு எல்லாம் அவன் வழங்கிருக்கிறான மறுமை, அதை மறுக்கிறவன் யார் உனக்கு தெரியுமான்னு அர்த்தம் செய்யலாம். ரெண்டு அர்த்தமும் ஓகே தான். இஸ்லாம் தான் மறு உலகத்தை நம்புறோம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்தினுடைய பேசிக் எதுல இருக்குன்னு கேட்டா, இந்த உலகத்துக்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கிறது, அங்க இறைவன் விசாரிப்பான், அந்த விசாரணையில நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுனால அதை மறுத்தா இதை மறுத்துறோம், இதை மறுத்தா அதை மறுத்துறோம். ரெண்டு ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது. ஒருத்தன் இந்த இஸ்லாத்தை மறுத்தா நியாய தீர்ப்பு மறுத்துறான், நியாய தீர்ப்புலாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இஸ்லாத்துல இருக்க இயலுமா? ரெண்டுல எந்த அர்த்தம் வச்சாலும் சரிதான், இதை மறுத்தா அதை மறுத்துருவான், அதை மறுத்தா இதை மறுத்துறோம். நீங்க ரெண்டு வேணாலும் வச்சுட்டு போயிடலாம். ரெண்டுல இந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறவன் யார் தெரியுமான்னு கூட இதுக்கு அர்த்தம் செய்யலாம். அல்லது நியாய தீர்ப்பு வழங்குவதை யார் மறுக்கிறானோ அவன் யார் என்று தெரியுமான்னு சொல்லி என்ன செய்யலாம், அதை செய்யலாம். இந்த தீன்கிற வார்த்தைக்கு வணக்க வழிபாடுகள், சட்டதிட்டங்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. இறைவனை செய்யக்கூடிய வழிபாடு, வழிபாட்டை நிராகரிக்கிறவன், இறைவனுக்கு வணங்கி வழிபட வேண்டும் என்பதை நிராகரிப்பவன் யார் தெரியுமா அப்படின்னு அர்த்தம் செய்யலாம். அப்ப தீன் என்பதற்காக வேண்டி, தீன் என்பதற்கு பிரதானமான 3 அர்த்தம் இருக்கிறது. ஒன்னு இந்த மார்க்கம். அந்த மார்க்கம் அர்த்தம் வச்சா என்னவாகும்? இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவன் யார் என்று உனக்கு தெரியுமா? இந்த தீன் என்பதற்கு நியாய தீர்ப்பு நாள் அர்த்தம் இருக்கிறது. அப்ப நியாய தீர்ப்பு நாளை மறுப்பவன் யார் என்று உனக்கு தெரியுமா? 3வது அர்த்தம் என்னன்னா, இறைவனை வணங்கி வழிபடுவது. இறைவனை வணங்கி வழிபடுவதை யார் மறுக்கிறானோ அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? 3 முரணான செய்ய தேவையில்லை, 3 ஒண்ணுதான். இஸ்லாம் தீனுங்கிறதா இறைவனை வணங்கி வழிபடுறது, இறைவனை வணங்கி வழிபடுறது தான் மறுமையில ஜட்ஜ்மெண்ட் நம்புறதுக்கு அடையாளம். 3ல எந்த அர்த்தம் கொடுத்தாலும் இதான் சிறந்தது, இதான் சிறந்தது இல்லைன்னா சொல்ல தேவையில்லை. ஒன்னு சொன்னா மற்ற 2 உள்ள அடங்கிக்கிறோம். அதனால நம்ம இந்த மார்க்கெட் வச்சுக்கிறோம். இப்போதைக்கு அராய்தல்லதி யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவன் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ் என்ன சொல்லணும்னு கேட்டா, தொப்பி போடாம இருக்கிறானே அவன் தான் அப்படித்தானே சொல்லணும். நம்ம பாஷையில் சொல்வதா இருந்தால் இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன் யார் தெரியுமா? தொப்பி எவன் போடவில்லையோ அவன் தான், எவன் தாடி வைக்கவில்லையோ அவன் தான், எவன் பள்ளிவாசல் பக்கம் வரவில்லையோ அவன் தான், எவன் அரபி மொழியில பேர் வைத்துக் கொள்ளவில்லையோ அவன், அப்படிலாம் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த மார்க்கத்தை மறுக்கிறதுக்கு வேற ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன அடையாளம் தெரியுமா? இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன் யார் என்று கேட்டால், 2 செயலை செய்கிறவன். 2 செயலை ஒருத்தன் செய்து விட்டான் என்று சொன்னால், அவன் தொழுதாலும், நோன்பு நோற்றாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், ஹஜ்ஜி செய்தாலும், திக்ர் செய்தாலும், தஸ்பீஹ் செய்தாலும், இறைவனுக்காக தன்னுடைய மொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்தாலும் அவன் மார்க்கத்தை மறுக்கிறான். அவன் மார்க்கத்தை ஏத்துக்கிற வேண்டிய விதத்தில் ஏத்துக்கொள்ளல. அப்ப ஒருவன் இஸ்லாத்தில் இருக்கிறானா இல்லையா, அதுக்கு தான் 2 அடையாளம். இஸ்லாத்தை ஒருத்தன் மறுக்கிறான் என்று சொல்வதா இருந்தால் இந்த 2 இருக்குதான்னு பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 2 இருந்துச்சுன்னு சொன்னா இவன் நியாய தீர்ப்புனால மறுக்கிறான், மறுமையை மறுக்கிறான் அப்படின்னு ஆயிரும். அந்த 2 என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் நினைச்சு பெரிய என்னத்தை பெரிய வணக்க வழிபாட இறைவன் சொல்ல போறான் நீங்க நினைப்பீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அனாதைகளை விரட்டி அடிக்கிறானே அவன் தான். இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன் யார் தெரியுமா? எவன் அனாதையை விரட்டுறானோ அவன் இந்த மார்க்கத்தில் உள்ளவன் கிடையாது. அனாதைகளை விரட்டி அடிக்கக்கூடியவன் யாரோ அவனெல்லாம் இந்த மார்க்கத்தை, மறுமையை, நியாய தீர்ப்புனால இறைவனை வணங்கி வழிபடுவதை எல்லாத்தையும் டோட்டலா மறுக்கிறவன் அவன் தான். அப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஒருவன் நிராகரிப்பதற்குரிய அடையாளமாக சொல்வது அனாதைகளை விரட்டி அடிக்கிறவன். 2வது சொல்றான், வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டாதவன், ஏழைகளுக்கு உணவளிப்பதில் ஆர்வம் ஊட்டாதவன். இந்த 2 செயலை எவன் செய்கிறானோ அவன் இந்த மார்க்கத்தை நம்பல. அப்ப மற்ற மதங்கள் எல்லாம் மத சடங்காக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், எந்த மதத்தினுடைய வழிபாடா இருந்தாலும் சரி, நீ திருட வேண்டாம் செஞ்சுக்கப்பா, உண்டியல்ல கொண்டாந்து காசை போட்டு பிரச்சனையே இல்லை. நீ ஊழல் பண்ணு, லஞ்சம் பண்ணு, கலப்படம் பண்ணு, கொள்ளையடி, என்ன வேண்டாலும் செய். இதுக்கெல்லாம் பரிகாரமா என்ன பண்ணிக்க, கடவுளுக்கு கொஞ்சம் ஒரு பங்கு கொடுத்துரு. நீ செய்யற திருட்டுத்தனத்தில் என்ன செய்ய, 1 கோடி ரூபாய் திருடினியா, ஒரு 25 லட்சத்தை கொண்டாந்து போடு, நேரம் ஆயிடுச்சு, சரியா போச்சு. இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுலதான் சித்தாந்தங்கள்லாம் மாறி போய் கிடக்குறது. மனிதனை பத்தி நினைக்க மாட்டேங்கிறாங்க. மனிதனுக்கு நன்மை பயக்குமான்றதை சிந்திக்காம
கடவுளுக்கு நன்மை செய்யறோம் கடவுளுக்கு நன்மை செய்யறோங்கிற பெயர்ல கடவுளின் பெயரால் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் மட்டும் என்ன டிக்ளேர் பண்ணுது என்று கேட்டால் தெளிவா உலகத்துக்கு சொல்லுது, இந்த மார்க்கத்தை ஒருவன் ஏற்பதும் மறுப்பதும் அவன் மனிதர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பொறுத்தது. இறைவனுக்கு எப்படி நடந்து கொள்கிறான் என்பது இரண்டாவது. இறைவனுக்கு நீ நடந்து கொள்வது கூட மனுஷன்ட்ட உன்னை ஒழுங்கா நடக்க வைக்கிறதுக்கு தான். இந்த தொழுகை நோன்பு இதெல்லாம் கூட மனிதர்கள்ட்ட நீ ஒழுங்கா நடப்பதற்கான பயிற்சி தானே தவிர மனுஷன்ட்ட நீ எப்படி நடக்கிற அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு கேட்டா, இந்த கேள்வி சொல்லி கேள்வியா கேட்டுதான் சொல்லணும். சும்மா சொன்னா உள்ளத்துல பதியாது. அதுக்கு தான் அல்லாஹ் சஸ்பென்ஸ் வைக்கிறான். இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன் யாருன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் பல கேள்வியை பல பதில்களை தயார் பண்ணுவோம். அப்படி பதிலை தயார் பண்ண விட்டு அது இல்லைன்னு சொல்வதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், கொஸ்டினை கேட்டுவிட்டு அவனே கேள்வியும் கேட்டு அவனே பதிலையும் சொல்லுகிறான். பதாலிக்கல்லதி யதுஉல் யதீம், அனாதைகளை விரட்டி அடிக்கக்கூடியவன் தான் இந்த மார்க்கத்தை மறுக்கிறவன். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதை எவன் நிராகரிக்கிறானோ அவன் இந்த மார்க்கத்தில் உள்ளவன் கிடையாது. அவன்கிட்ட எத்தகைய நற்பண்புகள் நற்செயல்கள் நல்ல வணக்கங்கள் இருந்தாலும் அவன் இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிறல. திருக்குறானை நீங்க புரட்டி பார்த்தீங்க என்று சொன்னா பல இடங்களில் இதைத்தான் அதிகமா வலியுறுத்துறோம். இந்த அனாதை ஏழைகளை இந்த ஒரு வசனத்தில் மட்டும் அல்லாஹ் சொல்லல, குர்ஆனை அப்படி புரட்டி பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல அனாதைகள் விஷயத்துல கடுமையான முறையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை பண்றான். அனாதை விஷயத்துல ஒழுங்கா இருங்க. ஏன்னா அவன் நாதியற்று நிக்கிறான், தகப்பன் இல்ல. அனாதை என்று சொன்னால் தகப்பன் இல்லாதவன் தானே. நாதி இல்லாதவன் அனாதை. நாதை இல்ல நாதி உள்ளவன். அனாதை இல்ல நாதி இல்லாதவன். ஆனா எதிர்மறைக்கு சொல்லுவாங்க இல்லையா, நாதியற்றவன். அப்ப அனாதையா இருக்கக்கூடியவன் தந்தை இழந்து நிற்கிறான, அவனுக்கு ஒரு பொறுப்பாளன் யாருமே இல்லை. அவன் என்ன செய்யறது, அவனை யார் கவனிக்கிறது? இப்படி தடுமாறி நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து நான் உன்னை கவனிக்கிறேன் அப்படின்னு முன் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அனாதை விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துங்க, அதான் இஸ்லாத்தில் இருப்பதற்கு அடையாளம்னு சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா அல்லாஹ் பல இடங்கள்ல 4வது அத்தியாயத்துல 8வது வசனத்தை எடுத்துக்கலையா, நீங்க சொத்து பங்கு வைக்கிறீங்க. நீங்க உங்களுடைய தகப்பனாருடைய சொத்தை பாகம் பிரிக்கிறீங்க. தகப்பன் மகனுக்கு உழவு, பொண்டாட்டிக்கு உழவு, பிள்ளைக்கு உழவுன்னு சொல்லி இஸ்லாத்துல வாரிசுரிமை சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் பிரகாரம் நீங்க பங்கு வைக்கிற நேரத்தில் அனாதை ஒரு அனாதை நிக்கிறான். அந்த இடத்துல யாரோ ஒரு அனாதை நிக்கிறான். இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்னா, பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பங்கு வைக்கும் அனாதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன நினைப்பான், நம்மளுக்கு தகப்பன் இருந்து இந்த மாதிரி நமக்கு சொத்து கிடைச்சிருக்குமே, முன்னாடியே நம்மள சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாரு, இப்படின்னு அவன் ஃபீலிங் பண்ணுவான் இல்லையா. பங்கு வைக்கிற இடத்துல அனாதைகள் வந்து விட்டார்களே, ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு பங்கு வைங்க. சொத்தை பிரிக்கிற நேரத்தில் ஒரு அனாதை நின்றா அவனுக்கு 2000 ரூபாய் கொடுப்பா, இந்தா வச்சுக்க, நம்ம பிந்தி பிரிச்சுக்கிறோம். அதாவது அனாதைகளும் ஏழைகளும் உறவினர்களும் அந்த இடத்தில் வந்து விட்டார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒய்தா ஹவரல் கிஸ்மத்தை, பங்கு வைக்கிற இடத்திற்கு வந்து விட்டார்களே ஆனால் உலுல் குர்பா, வாரிசு இல்லாத சொந்தக்காரர்கள், வாரிசா இருக்கிற சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, தூரத்து சொந்தக்காரங்களும் வாரிசு கிடைக்காது. வாரிசு இல்லாத உறவினர்களோ, உல் யதாமா அனாதைகளோ, உல் மசாக்கீன் மிஸ்கீன்களோ ஏழைகளோ வந்து விடுவார்களே ஆனால் ஃபர்ஸுகூஹு மின்ஹு, அதுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. பங்கு வைக்கிற நேரத்தில் கூட அவன் வாரிசு கிடையாது, நம்ம சொத்தை கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் பங்கு வச்சு கொடுங்க. வகூலுலஹும் கௌலம் மஅரூஃபா, அவங்களுக்கு அழகான வார்த்தையை வர சொல்லுங்க. ஏண்டாவும் தொலைகிற கனியை முடிச்சவனா இருக்குன்னு சொல்லி கொடுத்துறாதீங்க, கொடுக்கவும் செய்யுங்க, நல்ல வார்த்தையும் சொல்லுங்க. அதை கொடுக்கும்போது என்ன சொல்லணுமா, வகூலுலஹும் கௌலம் மஅரூஃபா, அழகான சொல்லை சொல்லி கொடுங்க. கொடுக்கும்போது நல்ல வேலைக்கு வந்தாப்பா, அல்லாஹ் கொடுக்க நல்ல நன்மையை உண்டாக்கி தந்தா நீ கொஞ்சம் வச்சுக்க. இதுதான் இஸ்லாத்துக்கு அடையாளம். மனித நேயத்துக்கு பேர் தான் இஸ்லாம். அப்ப நீங்கள் அழகான வார்த்தையையும் சொல்லுங்கள், அவங்களுக்கும் ஒரு பங்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுங்கள் என்று 4வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இப்ப அனாதைக்கும் ஏழைக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 76வது அத்தியாயத்தில் 8ல இருந்து 76வது அத்தியாயத்தை எடுங்க, 8வது வசனத்தில் இருந்து வரிசையா வாசிக்கிட்டு போங்க 22 வரைக்கும். 76ல 8வது வசனத்தில் இருந்து 22 வரைக்கும் வாசிட்டு போனீங்க என்று சொன்னா மறுமையில கிடைக்கிற சொர்க்கம், பாக்கியம், இன்பங்கள், மறுமையில தண்டனை தப்பித்தல் எல்லாமே இந்த 2 தான் அடங்கி இருக்குன்னு விளங்குது. நம்முடைய தொழுகை நோன்பில் அடங்கி இருப்பதை விட அனாதைக்கு இவன் என்ன செஞ்சான், ஏழைக்கு என்ன செஞ்சான் என்ற கேள்விக்கான விடைதான் அந்த சொர்க்கத்தில் கிடைக்கிற பாக்கியங்களையும் தீர்மானிப்பதாக அந்த 8ல இருந்து 22 வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க,
யுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, இறைவனை நேசித்த காரணத்தினால் அவர்கள் உணவளிக்கிறார்கள். மிஸ்கீனன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள். யதீமன், அனாதைக்கு உணவு கொடுக்கிறார்கள். அசீரன், சிறைப்பட்டவர்களுக்கு உணவளிக்கிறார்கள். இவர் நல்லடியார்கள் அடையாளம். நல்லவர்கள் யார் என்று கேட்டால், நல்ல மனிதர்கள் யார் என்று கேட்டால், இறைவனை நேசித்ததற்கு அடையாளமாக நீங்க நேசிக்கிற இறைவனை நேசிக்கிறதுக்காக இறைவனுடைய உண்டியல்ல போட்டக்கூடாது. நீங்க இறைவனை நேசித்தீர்களேயானால் உண்டியல் அனாதை தான், உண்டியல் ஏழை தான். நேசிக்கிறது இறைவனை, கொடுக்கிற காசெல்லாம் யாருக்கு? ஒரு ஏழைக்கு கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் கொடுத்தீங்கன்னு அர்த்தம். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யுத்இமூன தஆம, உணவுகளை வழங்குகிறார்கள் நல்லடியார்கள். அலா ஹுப்பிஹி, இறைவனை நேசித்த காரணத்திற்காக வணங்குகிறார்கள். மிஸ்கீனன், ஏழைக்கு வழங்குகிறார்கள். யதீமன், அனாதைக்கு வழங்குகிறார்கள். அசீரன், சிறைப்பட்டவர்களுக்கு வழங்குகிறார்கள். வழங்குறது மட்டுமில்ல, வழங்கும் போது சொல்லி வழங்குறாங்களாம். என்ன சொல்றாங்க? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் உங்களுக்கு இந்த உணவு தருவது அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தானே தவிர உன்கிட்ட நன்றி எதிர்பார்த்து நாங்க செய்யல. உனக்கு சோறு தர்றோம்னா உனக்கு தரவில்லை. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காகத்தான் இதை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷகூரா, உங்களிடமிருந்து எந்த நன்றியும் நாங்கள் விரும்பவில்லை, எந்த பிரதிபலனையும் நாங்கள் விரும்பவில்லை. கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கணும். ஒருத்தனுக்கு உதவி செய்யும் பொழுது நம்மளை பார்க்கும்போது சிரிக்கணும். நம்ம ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருவேளை சோத்தை வாங்கி கொடுத்துட்டு நம்ம ரோட்ல போகும்போது பார்த்துட்டாருன்னா எந்திரிச்சு நிக்கணும், நம்மளை கொண்டு பல்ல காட்டணும், கையை மடிச்சு நிக்கணும், கையில இறக்கி விட்டு நிக்கணும். இப்படி எதிர்பார்க்கிறோமா இல்லையா? மனிதன் ஏதாவது உதவி செஞ்சுட்டான்னு சொன்னா உதவி செஞ்ச உடனே அவங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கிறான். இறை நேசர்கள், நல்லவர்கள், அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள் மனுஷனுக்கு கொடுத்தா மறந்துடணும். அவனுக்கு நீ கொடுக்கவே இல்லை. நீ மனிதனுக்கு கொடுக்கிற உணவை மனிதனுக்கு கொடுக்கவே இல்லை. யாரு கொடுக்கிற? அல்லாஹ்வை நேசித்ததற்காக அவனிடத்தில் பரிசு பெறுவதற்காக கொடுக்கிறாய். அதுதான் இப்படி சொல்லணுமா? என்ன சொல்லணும்? இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வின் திருப்திக்குத்தான் நாங்கள் உங்களுக்கு சோறு போட்டோம். வலா நுரீது மின்கும் ஜஸான், உங்கள்கிட்ட பிரதிபலனை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. வலா ஷகூரா, நன்றியையும் எதிர்பார்க்கவில்லை. நீ நன்றி கேட்டு திட்டிட்டு வேணாலும் போ, நான் தந்தது நீ திட்டுவேங்கிறதுக்கும் தரல, பாராட்டுவேங்கிறதுக்கும் தரல. இறைவன் எனக்கு அதை கடமையாக்கி இருக்கிறான். இதை நான் உனக்கு தந்தால் அவன் கூலி தர்றேன் இருக்கிறான். உனக்கு தந்ததை நான் வாங்கிக்கிற போறேன். அதனால நான் உங்ககிட்ட எதை நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லுவார்கள். மேலும் சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா நல்லடியார்கள்? இன்னா நகாபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, கடுமை நிறைந்த ஒரு நாளை பற்றி நாங்கள் பயப்படுகிறோம். அதுக்கு தான் உனக்கு தர்றேன். டேய், உனக்கு தர்ற காரணம் என்ன தெரியுமா? ஓ மேல கொண்ட இறக்கத்துக்கு தரல. கடுமையான நாள் ஒன்று இருக்கிறது, பாரதூரமான நாள், கொடூரமான நாள். அந்த நாளில் நாங்கள்லாம் நின்று இறைவன் முன்னால் பதில் சொல்ல வேண்டி இருக்குமே, அதற்கு நாங்கள் பயப்படுகிறோம். அதுக்கு தான் உனக்கு தர்றோம். அல்லாஹ்வுக்காக தர்றோம். உன்னுடைய நன்றி எதிர்பார்க்க மாட்டோம், பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டோம். அந்த ஒரு நாளைக்கு பயந்து நாங்கள் தருகிறோம் என்று சொல்வார்கள். இப்படி சொன்னவர்கள் அல்லாஹ் சொல்றான், இப்படி நடப்பவர்களுக்கு ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌம், அந்த நாளில் நடக்குகிற தீங்கில் இருந்து இவர்களைத்தான் அல்லாஹ் காப்பாற்றுவான். யாரை காப்பாற்றுவான்? சும்மா வணக்க வழிபாடு ஒரு தஸ்பீஹ் ஒட்டிக்கிட்டே இருக்கு, 10 காசு கொடுக்கறது இல்ல. தஸ்பீஹ் உருட்டுவாரு. ஏழைகளுக்கு பக்கத்து வீட்டில் ஏழை இருப்பான், கொடுக்க மாட்டான். பெருநாளைக்கு 1000 ரூபாய்க்கு சட்டை எடுத்து போடுவான். பக்கத்துல ஏழை இருப்பான், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்க மாட்டான். ஆனா பள்ளிவாசல்ல இருப்பான், தொழுதுகிட்டே இருப்பான், நோம்பு ஒண்ணு விட மாட்டான். இது அல்லாஹ்வுக்கு தேவையா? இந்த நோம்பு இந்த தொழுகை எல்லாம் தூக்கி மூஞ்சில கடாசுவான். என்னடா நோம்பு இது? மனுஷனுக்கு மனுஷன் உதவணும்னு கற்றுத்தராத நோம்பு ஒரு நோம்பா? மனுஷனுக்கு மனுஷன் உதவணும்னு சொல்லி தராத தொழுகை ஒரு தொழுகையா? அப்படின்னு நல்லா தூக்கி எறிஞ்சிருவானா? அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி ஏழை அனாதைகளுக்கு நீங்கள் உணவளித்தீர்களேயானால், அவர்கள்ட்ட நன்றி எதிர்பார்க்காமல், பிரதிபலனை எதிர்பார்க்காமல், மறுமையை பயந்து உணவளித்தால் அல்லாஹ் ரிசல்ட் சொன்னா ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌம், அந்த நாளில் ஏற்படுகிற கேடில் இருந்து, நியாய தீர்ப்பு நாளில் ஒரு கேடு இருக்குல்ல, என்ன ஆகுமோ, ஜட்ஜ்மெண்ட் எப்படி எல்லாம் தீர்ப்பு சொல்ல போறானோன்னு பயந்து சாவுமே, அந்த நாளின் கேட்டிலிருந்து இவர்களைத்தான் அல்லாஹ் காப்பாற்றுகிறான். யார? அனாதைக்கும் ஏழைக்கும் எவன் சோறு போட, கைதிகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் யார் உதவி செய்கிறானோ அவங்களைத்தான் அல்லாஹ் காப்பாற்றுறான். வழக்காகும் நவரத்தன் சுரூரா, அவங்களுக்கு மகிழ்ச்சியையும் முக மலர்ச்சியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். அந்த நாள்ல ஒரே சிரிப்பா இருப்போமா, இந்த குட்டுக்கும் போது கையை அறுக்கிற மாதிரி இருக்கும்லங்க,
நம்மள்ட்ட உள்ள ஒரு பொருளை எடுத்து அடுத்த ஆள் கொடுக்கும்போது கையை கூட அறுத்துடலாம் பிறகு காசு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி கையை அறுத்துக்கிற மாதிரி விரல் அறுத்துக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் ஒரு 10 ரூபாய் ஒருத்தன் நீட்டுறான். இப்படிலாம் இருந்து இல்லப்பா மனச சங்கடப்பட்டியில இங்க வார் உனக்கு மகிழ்ச்சி முகமலர்ச்சி உனக்கு தர்றேன் சந்தோஷத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டு வஜஸாஹும் பிமா சபரு இவர்கள் அதை சபர் செய்தார்கள். என்ன சபரு? காசு தான் நம்ம விட்டு போறதுங்கிறது தாங்க முடியாத ஒரு விஷயம் தான். காசு நம்மளை விட்டு வெளியே போறது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அல்லாஹ்வுக்காண்டி சபர் பண்ண இல்லையா, அதுக்காக வேண்டி ஜன்னத்தன் அல்லாஹ் சொர்க்க சோலைகளை இவர்களுக்கு தருகிறான். ஹரீரன் பட்ட ஆடைகளை தருகிறான். முத்தகீன பிஹா அப்படி வர்ணிக்கிறான். முத்தகீன பிஹால் அலராயிக்கு அந்த திண்டுகளிலே அவர்கள் அப்படி சாய்ந்து கொண்டு திண்டுகள் இருக்கிற திண்டு போட்டுருப்பாங்க தரவான அப்படி சாய்ந்து கொண்டிருப்பார்கள். லா யரவுன பிஹா ஷம்சன் சூரியனையும் பார்க்க மாட்டார்கள். சூரியனை இல்லாட்டி வறட்சி போயிருமோ குளிர்ல வலா ஜமுகரீரா அந்த மாதிரி குளிர்ச்சி ஏர் கண்டிஷன் பண்ணிடுவான். ஏர் கண்டிஷன் அந்த காலத்துல இல்லாதனால ஏர் கண்டிஷன் இந்த வார்த்தையில எல்லாம் சொல்லி காட்டுறான். அடே சூரியன் இருக்காது, அதுக்காக வேண்டி வடதுருவத்தில் உள்ள பனியும் உனக்கு இருக்காது. வடதுருவத்து பனி இருந்து ஐஸ் கட்டியா போயிருவேன், நீனும் ஐஸ் கட்டி ஆக்கிடுவேன். உன்னை ஐஸ் கட்டியாவும் ஆக்க மாட்டேன், சூரியனையும் அனுப்ப மாட்டேன். அப்ப சூரியனும் இல்லாம ஐஸ் கட்டி ஆக்காமங்கிறது பேர் தான் கண்டிஷன் செய்யப்பட்ட ஏர், கண்டிஷன் செய்யப்பட்ட காற்று ஏர் கண்டிஷன். அப்ப அந்த ஏர் கண்டிஷனை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி திண்டுகள்ல சாய்ந்து கொண்டு ஏசியில் இருப்பார்கள். ஏசின்னு சொன்ன வழக்கு அந்த காலத்து மக்கள்கிட்ட போய் ஏசியில் இருப்பார்கள் என்ன வழக்கு, அது என்ன ஏசி வழங்குற மாதிரி பாஷையில் அந்த காலத்து மக்களுக்கு ஏற்றவாறு புரிஞ்சுக்கிற அவனுக்கு முடியும். மனுஷனை விளக்க முடியாதா? மனுஷனே தலைக்கு மேல இருக்கிற சூரியனை அதை வந்து நம்ம வெக்கையை தாக்காம ஆக்கி வெளியில உள்ள வெப்பம் உள்ள வர மாட்டேங்குது, உள்ள ஒரு தனி ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு ஆணியத்தன் அலைகும் நிலாலுகா அதனுடைய நிழல்கள் வந்து அவர்களுக்கு தனிந்திருக்கும். அதனுடைய அந்த கனிவர்க்கங்கள் இருக்குல்ல அந்த குலைகள் எல்லாம் கைக்கு எட்டிய வகையில தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த ஏர் கண்டிஷன் கூட அறையில தான் செய்ய இயலும். அவன் தோட்டத்துக்கு ஏர் கண்டிஷன் பண்றான். ஏர் கண்டிஷன் வந்து நம்ம மனுஷன் செய்யணும், ஒரு ரூம் அடைச்சி தர்மாக்குள்ளாம் போட்டு காத்து போகாம ஓரத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணாதான் அந்த ஏசி வேலை செய்யும். இல்லன்னா சரிப்பட்டு வராது. இவ்வளவுதான் மனுஷனுக்கு செய்ய முடியும். அவன் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏசி பண்ணி விட்டுறான். ஊட்டில ஜில்ஜில் இருக்குல்ல, அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அந்த தோட்டத்துல வந்து தோட்டங்கள் அவர் கனியெல்லாம் கை கேட்டுற மாதிரி தொங்கும். அது மாதிரி பறிச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பானங்கள் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி பணியாளர்கள் என்னென்ன இருப்பாங்க. கடைசியில் அல்ல ஒரு வார்த்தை சொல்றான், வைதார் ஐத்த சம்மர் ஐத்த நாய்மன் முல்கன் கபீரா, நீ அந்த காட்சியை போய் பார்த்து வர்ணிக்கலான்ட்டான். அல்லாவே சொன்ன உனக்கு புரியாதான்ட்டான். மனுஷனுக்கு புரியாத அளவுக்கு தானே சொல்ல முடியும். அவன் பாட்டுக்கு இந்த பட்டியலை போட்டுட்டு வந்துட்டு சொல்றான், அந்த காட்சியை நீ பார்த்தா அது ஒரு தனி ராஜ்யம், யாது தனி ராஜாங்கம் பண்ணிருப்பான் ஒருத்தன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் நினைச்சலாம் நடந்த ராஜாங்கம் தானே. நான் என்ன நினைக்கிறேன்னு அதெல்லாம் எனக்கு நடந்தா நான் ஒரு ராஜா. ராஜாக்கு நடக்கும்ல, போண்டா போவோம் வாண்டா வருவான், எடுத்துருவோம் கொள்ளுனா கொள்ளுவோம், வெட்டுனா வெட்டுவான்ல. அப்ப என்ன வேண்டாலும் நடக்கக்கூடிய ஒரு ராஜாங்கம் தானே. உனக்கு இவ்வளவு இன்பத்தையும் தந்து நினைச்சதெல்லாம் கிடைக்கும் பாரு. அதை ஒரு சுருக்கமா சொல்வதா இருந்தால் நைமன் ஓ முல்கன் கபீரா, மிகப்பெரிய ராஜாங்கம் அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதை பார்ப்பாய். அந்த ராஜாங்கம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா இந்த முசாபிர்களை கவனிக்கணும். அனாதைகளையும் ஏழைகளையும் யார் எந்த அளவு கவனிக்கிறார்களோ அதுக்கு ஏற்றவாறு ராஜாங்கம் கிடைக்கும். அதுபோல உங்களுக்கு பச்சை பட்டாடைகள், வெள்ளி பாத்திரங்கள், தூய்மையான பானங்கள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி 76வது வசனத்தை அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு 8ல இருந்து 22 வரைக்கும் படிச்சீங்கன்னு சொன்னா அதுல கிடைக்கிற இந்த பாக்கியங்கள் எல்லாம் பட்டியல் போனா இது எதனால கிடைச்சுங்கிறான். இது கிடைச்சதுக்கு காரணம் நீங்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் செய்த உதவிக்கு கிடைத்த பரிசு. அப்ப இந்த மார்க்கத்தினுடைய தத்துவம் என்ன நமக்கு வழங்குது. இது சடங்கு மார்க்கம் இல்ல. மனுஷனை வந்து மனுஷனை மற கடவுளை நினைங்கிறாங்க. ஒவ்வொரு இதை கடவுளை மறக்க கூட என்ன செய்யறான், கடவுளை மற மனிதனை நினை, கடவுளை மறந்துட்டு மனிதன் நினைக்க சொல்றான். இந்த ஒரு மார்க்கம் தான் கடவுள் சொல்றாங்கிறதுக்காக வேண்டிய மனிதனை நினைக்க சொல்ற ஒரு மார்க்கம். ஏன் அப்படி வந்து தத்துவத்தை கண்டுபிடிச்சான்னு சொன்னா, கடவுள் பெயரால் மனிதன் ஏமாற்றப்படுகிறான், மனிதன் சுரண்டப்படுகிறான். கடவுள் பெயரால் மனிதனுடைய மானம், மரியாதை, சொத்து, சுகம் எல்லாம் இந்த மத குருமார்களால் பறிக்கப்படுகிறது. அப்ப மனுஷனை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. மனுஷன் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உண்டியல்ல கொண்டே கோடி கோடியா கொண்டே கொட்டுறாங்க, உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மனிதனுக்கு அறிவு ஜீவிகளுக்கு என்ன சிந்தனை வருதுன்னு கேட்டா, இந்த கடவுளை மறந்தா தாண்டா மனுஷன் நினைக்குவாங்க. அதனால கடவுளை மறந்துட்டு மனுஷனை நினைன்னு சொல்றான். அதை விட கூட நினைக்க சொல்ற ஒரு ஆன்மீகத்தின் இஸ்லாம் சொல்லுகிறது, நீ மனுஷன் நினைச்சா தாண்டா என்னையும் நினைக்கிற. அப்ப ஆன்மீகத்தை மனுஷன் நினைக்கிறதுக்கு ஒரு பாதையாக ஆக்கி இஸ்லாம் வந்து அப்படி ஒரு வழிவகுத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 89வது அத்தியாயத்தில் 15ல இருந்து 26 வரைக்கும் பாருங்க. இதே மேட்டர் நல்லா சொல்றோம்.
89வது அத்தியாயத்தில் 15ல இருந்து 26 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 2 மேட்டருக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும்ங்கறான் அல்லாஹ். என்ன சொல்றான்? ஃபஅம்மல் இன்சானு, இந்த மனிதன் இருக்கிறானே, இதா மபத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு, இவனை இறைவன் சோதிக்கும் முகமாக செல்வங்களையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் வாரி வழங்கி விட்டார். எனக்கு வந்து அல்லாஹ் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி இறைவன் நமக்கு காசு கொடுத்தாலும் டெஸ்ட். சில பேர் டெஸ்ட்ங்கிறது வறுமை கஷ்டம் தான் டெஸ்ட் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சோதிக்கிறான் அல்லாஹ். புள்ளை இல்லாம சோதிக்கிறானே, வறுமையில சோதிக்கிறானே, வேலை இல்லாம சோதிக்கிறானே, சாப்பாடு கஷ்டப்படுற மாதிரி சோதிக்கிறானே, சரியான புருஷன் இல்லாம சோதிக்கிறானே, சரியான பொண்டாட்டி இல்லாம சோதிக்கிறானே, தொழில் இல்லாம சோதிக்கிறானே, போடுறது செருப்பு இல்லாம சோதிக்கிறானே, வண்டி கூட நமக்கு இல்லையே, இதெல்லாம் சோதனை நீங்க நினைக்கிறீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அது சோதனையா இருக்கிற மாதிரியே காசு இருக்கிறதும் சோதனை. 10 கார் வச்சிருந்தா இவன் எவ்வளவு திமிரா போறான்னு பாக்குறதுக்கு எல்லாம் சோதிக்கிறான். 4 பங்களா கொடுத்திருந்தான்னு சொன்னா இவன் திமுரு எந்த ரேஞ்சுக்கு போய் பார்ப்போம், சோதனை. அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு, இறைவன் சோதிக்கும் முகமாக அவனுக்கு செல்வங்களை வாரி வாரி வழங்கிவிட்டால் மனிதன் சொல்லுகிறான் யகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் நல்ல கண்ணியமா என்ன வச்சுக்கிறாங்களாம். காசு தான் உங்களுக்கு, மற்ற விஷயங்கள்லாம் பெருசா தெரியறது கிடையாது. காசு பறக்கத்தா இருந்தா என்ன செய்யறான், நல்ல சிறப்பா வச்சுக்கிறான், செழிப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அம்மா இதா மபுத்தலாஹு, அவனை சோதிக்கும் விதமாக கதற அலைகி ரிஸ்கஹு, ரிசுக்கை அவனுடைய ரிசுக்கை வந்து அல்லாஹ் சுருக்கி விட்டான் என்று சொன்னால், அவனுக்கு கொடுத்த செல்வத்தை சுருக்கி விட்டான் என்று சொன்னால் யகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை வந்து கேவலப்படுத்திட்டான், என்னை கண்ணியப்படுத்தாம ஆக்கிட்டான், சமுதாயத்து மத்தியில் எனக்கு இஸ்ஸத் இல்லாம கண்ணியம் இல்லாம பண்ணிட்டான்னு சொல்லுகிறான். இது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், டேய் அப்படி இல்லை கல்லா, 2 பேர் நினைக்கிற தப்புடா, தப்பு. உன்ட காசு தந்தது நீ திங்கிறதுக்கு தந்து நினைச்சிட்டு இருக்கிறியா? உனக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கினது நீ செழிப்பாக கார்லையும் பங்களாவிலையும் போறதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறியா? கல்லா, கிடையாது, அப்படி கிடையாது. பல்லா துக்ரிமுல் யதீம், நீங்கள் அனாதைகளை மதிப்பதில்லை. இவ்வளவு நான் தந்திருக்கிறேன், அனாதையா ஒருத்தன் தாய் தகப்பன் இல்லாம கிடக்கிறான், கஷ்டப்படுறான், அவனை நீங்கள் மதிக்க மாட்டேன் என்கிறீர்கள். வலா தஹால்லூன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டேன் என்கிறீர்கள். நீங்க வந்து நல்லா அல்லாஹ் உங்களை நல்லா வச்சுக்க நினைச்சிட்டு இருக்கீங்க. வதஅக்குலூன துராஸ அக்லல் லம்மா, உங்கள் வாரிசு முறையில் கிடைக்கக்கூடிய சொத்துக்களை நன்றாக தின்று கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். துஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, பொருளாதாரத்தை அளவுக்கு அதிகமாகவே நீங்கள் நேசிக்கிறீர்கள். எவ்வளவுக்கு நேசிக்க வேண்டுமோ அதை தாண்டி நீங்கள் நேசிக்கிறீர்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கல்லா, அவ்வாறு இல்லை. இதா துக்கத்தில் அறுது தக்கன் தக்கா, இந்த பூமி தூள் தூளாக தகர்க்கப்படும் பொழுது, ஒரு நாள் தகர்க்கப்படும், இது நிரந்தரமா இருக்காது. பங்களா அரண்மனை நீயும் சேர்ந்து போயிருவ. இதா துக்கத்தில் அறுது தக்கன் தக்கா, பூமி தூள் தூளாக நொறுக்கப்படும் பொழுது ரப்புக்க வல் மலக்கு சஃபன் சஃபா, உமது இறைவன் வானவர்கள் அணிவகுக்க வருவான், நீதிமன்றத்துக்கு வருவான். நீங்க எல்லாம் நிப்பீங்க மகசர்ல, ரப்புக்க உமது இறைவன் வருவான், ஒல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் பின்னாடி அணி அணியாக வர இறைவன் தீர்ப்பு வழங்குவதற்காக வேண்டி அப்படி மகசருக்கு வருவான். வரும் பொழுது யௌமைதின் பிஜஹன்னம், அந்த நாளில் தான் நரகத்தை முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டப்படும். யௌமைதின் யத்ததக்கருல் இன்சான், அன்றைக்கு தான் மனிதன் வந்து தன் உணர்வு பெறுவான். அப்ப பெற்று என்னதுக்கு ஆகுறது, இங்கேயில உன் தன் உணர்வு பெறனே, அப்பதான் அவளுக்கு யாவும் ஆஹா இந்த நரகத்துக்கு போக போறோமே, மிஸ் பண்ணிட்டோமே என்று அப்போதான் என்ன செய்யறான், தன்னுணர்வு பெறுகிறான். அன்னாலகு திக்ரா, இந்த தன்னுணர்வு அவனுக்கு எப்படி உதவும்? இப்போது வரக்கூடிய இந்த தன்னுணர்வு, இந்த பாடம் படிப்பினை எல்லாம் அவனுக்கு உதவாது. அவன் சொல்றான், யகூலு யாலைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய இந்த நிரந்தர வாழ்க்கைக்காக எதையாவது நான் முன்னால் செய்திருக்க கூடாதா என்று அவன் நினைக்க. எதுக்கு சொல்றான்ல, அனாதைய நீங்கள் வந்து கண்ணியப்படுத்த மாட்டேங்கிறீங்க, ஏழைக்கு உணவளிக்க மாட்டேங்கிறீங்க, அந்த நாள்ல வந்து நிற்கும் போது நரகத்தை கொண்டாந்து காட்டுவேன். அப்ப நினைக்குவானா, ஆஹா ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சுட்டு வந்திருக்கலாம் போல இருக்கு, ஏழைக்கு ஏதாவது கொடுத்து வந்திருக்கலாமே, அனாதைக்கு ஏதாவது தர்மம் செஞ்சா இந்த மாதிரி நரகத்துக்கு போக வேண்டி வராத அப்படின்னு யாழைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி, என்னுடைய இந்த நிரந்தர வாழ்க்கைக்காக எதையாவது முன்னால் செய்துட்டு வந்திருக்கலாமே அப்படி நினைப்பான். அவன் செய்கிற அவன் கொடுக்கிற அளவுக்கு வேதனையை அந்த நாளில் எவனும் தர முடியாது. அவ்வளவு கடும் தண்டனை வச்சிருக்கான். வா பாத்துக்கணும், அனாதை கொடுக்க மாட்டேங்கிறியா, ஏழைக்கு கொடுக்க மாட்டேங்கிறியா, நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சேலஞ்ச் பண்றான். இந்த வசனத்துல 89வது அத்தியாயத்துல 15ல இருந்து 26 வரைக்கும் சொல்றான். அதுக்கு அடுத்து இதை மறுபடியும் சொல்றான் பாருங்க. 93வது அத்தியாயத்துல 10ல இருந்து 18 வரைக்கும், திருக்குர்ஆன்ல 90வது அத்தியாயத்துல 10ல இருந்து 18 வரைக்கும் எல்லாம் சொல்லி காட்டுறான். வஹதைனாஹு நஜ்தைன், மனிதனுக்கு 2 வழிகளை நம்ம காட்டி இருக்கிறோம். இது நல்ல வழி, இது கெட்ட வழி என்று 2 பாதையை மனிதனுக்கு காட்டி இருக்கிறோம். ஃபலக் தஹமல் அகபா,
ஆனாலும் இவன் அந்த கணவாயை கடந்து இன்னும் வரவில்லை. ஒரு கணவாய் இருக்கிறது, அந்த பக்கம் சொர்க்கம் இருக்கிறது. கணவாயில ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு கடந்தா தான் எங்க போக முடியும்? சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆனால் சொர்க்கத்தை அடைவதற்குரிய அந்த கணவாயை இவன் கடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒமா அதுராக்க மல் அக்கபா, கணவாயை கடக்கிறான் என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். அதாவது மனுஷனுக்கு வந்து ரெண்டு வழியை காட்டிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மனுஷன் தொழுகிறான், நோம்புலாம் வைக்கிறான், எல்லாம் செய்யறான், திக்ர்லாம் செய்யறான். ஆனால் கணவாயை கடந்தானா? அந்த கணவாயை கடந்தா தானே ஒரு அடுத்த இடத்துக்கு போக முடியும். குறுக்க கணவாய் நிக்கிறது. கணவாய்னா ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு. இந்த மலையில அவன் நிக்கிறான், இது துன்யா. அந்த மலை வந்து சொர்க்கம். அந்த மலைக்கு போறாரு, அந்த கணவாயை தாண்டணும், இந்த பள்ளத்தாக்கை தாண்ட வேண்டும். இவன் அந்த பள்ளத்தாக்கை இன்னும் தாண்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளத்தாக்குக்கு அல்லாஹ் விளக்கம் தர்றான். உமாதராக்க மல்லக்கபா, பள்ளத்தாக்க தாண்டறன் என்னன்னு விளங்குமா உனக்கு? ஃபக்கு ரகபத்தின் அவு இத்ஆமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபத்தின் யதீமன் ذا மக்ரபா அவு மிஸ்கீனன் ذا மத்ரபா. கணவாயை கடப்பது என்றால் என்ன தெரியுமா? அடிமைகளை விடுதலை செய்தல். ஃபர்ஸ்ட் மனிதர்களை அன்னைக்கு அடிமையா வச்சிருந்தாங்க. மனுஷன் ஆடு மாடு மாதிரி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப காசு கொடுத்து வாங்கினவன் சும்மா விடுதலை செய்ய மாட்டான். அப்ப அவனை விடுதலை செய்ய தூண்டுவதற்காக வேண்டி அல்லது வசதி படைத்தவர்கள் காசுக்கு அந்த அடிமையை விலைக்கு வாங்கி மற்ற மனுஷன் மாதிரி சுதந்திரமா ஆக்கிடணும். அதுக்காக அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கொடுக்கிறான். ஃபக்கு ரகபத்தின், அனாதை அடிமைகளை விடுதலை செய்தல் செஞ்சான்னா கணவாயில ஒரு அளவு கடந்துட்டான். அது இந்த காலத்துல இல்ல, அடிமை இல்ல. இஸ்லாமியர்கள் அந்த அளவுக்கு அடிமைகள் அதிகமாக வாங்கி விடுதலை செய்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளேயே உலகத்தில் அடிமை இல்லாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு அடிமைகள் ஒழிக்கப்பட்டு விட்டது. அவ் இதாமுன் ஃபீ யௌமின் ذي மஸ்கபா, வறுமையான கஷ்டமான காலத்திலே உணவளித்தல். யாருக்கு உணவளித்தல்? யதீமன் ذا மக்ரபா, நெருக்கமான அனாதைகளுக்கும், அவ் மிஸ்கீனன் ذا மத்ரபா, வறுமையில் சிக்கி உழல்கிற ஏழைகளுக்கும் உணவளிக்குதல் இருக்கிற. இதுதான் கணவாயை கடத்தல். இல்லைன்னா நீ கணவாய்க்கு இங்கதான் நிக்கிற, நீ நரக, உனக்கு சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கத்துக்கு போறதா இருந்தால் இந்த கணவாயை கடக்க வேண்டும். தடைன்னு வச்சுக்கிறீங்களேன், தடையை தாண்ட வேண்டும். இந்த தடகளை போட்டி ஓடுறான் இல்லங்க, அதுல தடை வச்சிருப்பான், ஓடிட்டு கொஞ்சம் தாண்டி போகணும். அந்த தாண்டலன்னு சொன்னா தோத்து போயிருவான். அப்ப தாண்டதுன்னா என்ன அர்த்தம்? ஏழைக்கு சோத்தை கொடுத்தேன்னா ஒரு இது தாண்டிட்ட, அனாதைக்கு ஏதாவது கொடுத்தேன்னு சொன்னா நீ தாண்டிட்ட. அப்ப தாண்ட வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை வலியுறுத்துகிறான். அதுக்கு நல்லா கவனிக்கணும். முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இது ரெண்டையும் சொல்லிட்டு சும்மா காணம் நல்லதையும் ஆமணும், பிறகு அவன் நம்பிக்கை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும். மூணாவது ஈமான் எங்க தள்ளுறான்னு பாருங்க. சும்மாண்டு போட்டு, சும்மாண்டா பின்னர் முதல்ல நீ வந்து அனாதையை கவனி, ரெண்டாவது ஏழையை கவனி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா சும்மா காணம் நல்லதையும் ஆமனும். பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருவனாக அவன் இருக்க வேண்டும். வத்தவாசோ பி சப்ரி, சபரை பொறுமையை பற்றி மற்றவர்களுக்கு போதனை செய்ய வேண்டும். வத்தவாசோ பில் மர்ஹமா, ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டுவது பற்றி மக்களுக்கு போதனை செய்யணும். மனுஷனுக்கு மனுஷன் இரக்கம் காட்டுங்க, இரக்கத்தை பத்தி போதனை செய், பொறுமையை பத்தி போதனை செய், உள்ளத்துல நம்பிக்கையை வளர்த்துக்க. இது பிந்தி ஃபர்ஸ்ட் அதல்ல. ஃபர்ஸ்ட் உனக்கு இது வந்துடணும். ஏழையும் அனாதையும் நீ வந்து கவனிக்கணும்னு சொல்லிட்டு சும்மாங்கிற வார்த்தையை போடுறான். அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய பாயிண்ட், நீ கணவாயை கடக்கிறது முதல்ல வந்து சொர்க்கத்துக்கு போடுறான் நினைச்சிடாத. அதெல்லாம் இதை செய்வதற்கு தூண்டுவதற்கு அல்லாஹ் தந்தது. இதை செய்யணும். முதல்ல என்ன செய்யணும்? ஏழை அனாதைகள்ல கவனம் செலுத்தணும் கஷ்டமான காலத்துல. இப்படி வந்து 90வது அத்தியாயத்துல உலாயிகா சஹாபுல் மைமனா, இவர்கள் தான் வலப்புறத்து சொர்க்கத்துக்கு போவாங்க. அல்லாஹ் வலது இல்ல அப்படி இல்லையா, இவங்க தான் வலப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு 90வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய கருத்துப்படி, அல்லாஹ்வுடைய எண்ணப்படி அவனை தொழுவது நோன்பு வைப்பதெல்லாம் அவனுக்கு 2ஆம் பட்சம். நீங்க தொழுகிறதுனால அவனுடைய கிரேட் ஏறிடாது. ஆனால் இந்த தொழுகை வந்து அதை தூண்டும். அல்லாஹ்வை பயந்து நீங்க தொழ ஆரம்பிச்சீங்கன்னா அதே அல்லாஹ்வை பயந்து தர்மம் செய்வீங்க, அதே அல்லாஹ்வை பயந்து வாரி வழங்குவீங்க. அது தூண்டுனா தான் அது தொழுகை. தூண்டல் அதுக்கு பேர் தொழுகை கிடையாது, நடிக்கிறேன்னு அர்த்தம். அதே அந்த இதே சூறாவில் சொல்லி காட்டுறான் அல்லாஹ். அப்ப இந்த அனாதைகளை உதவுற விஷயமாக இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 83வது வசனம், 2வது சூறாவில் 177வது வசனம், 2வது அத்தியாயத்தில் 215, 2வது அத்தியாயத்தில் 220, 4வது அத்தியாயத்தில் 2வது வசனம், 4வது அத்தியாயத்தில் 10வது வசனம், 4வது அத்தியாயத்தில் 36வது வசனம், 4வது அத்தியாயத்தில் 127வது வசனம், 6வது அத்தியாயத்தில் 152வது வசனம், 17வது அத்தியாயத்தில் 34வது வசனம். இதுல எல்லாம் ஏழைக்கு கூட அனாதை கொடு,
இந்த வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஏழைக்கு கூட அனாதை கொடு, ஏழைக்கு உதவு அனாதைக்கு உதவு, ஏழைக்கு சோறு போடு அனாதைக்கு சோறு போடு, ஏழை உரிமை பறிக்காத அனாதை உரிமை பறிக்காத என்ற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழைகளையும் அனாதைகளையும் முன்னிறுத்தி சொல்லுகிறான். அதான் இங்க கேள்வி. அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன், நியாய தீர்ப்பு நாளை இந்த மார்க்கத்தை நிராகரிப்பவன் யார் தெரியுமா? அவன்தான் அனாதையை விரட்டுறவன், ஏழைக்கு சோறு போடாதவன், இவன் தான் அதுக்கு உரிய ஆளுன்னு அல்லாஹ் சொல்லி கேட்டான். இன்னும் சொல்ல போனா ஏழைக்கு உணவளிப்பதை பற்றி அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்க அல்லாஹ்வுக்கு ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க. அல்லாஹ்வுக்கு தப்பு செஞ்சதுக்கு அவன் உங்களை என்ன செய்ய சொல்றான்? பரிகாரம். இந்த மார்க்கத்தில் பரிகாரம் இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு சில தப்புகள் செஞ்சோம்னு சொன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம்? உதாரணமா நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்பு வைக்க முடியாத ஒரு தள்ளாத வயசுல இருக்கிறோம், நோன்பு ஒரு நோயாளியா இருக்கிறோம், நோன்பு வைக்க முடியல. அந்த நோன்புக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான்? பரிகாரம். நோன்பு வைக்க முடியலையா, ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு ஒரு நாளைக்கு சோறு கொடு. அதாவது நோன்புக்கும் சோறுக்கு என்ன, நோன்பு அவனுக்கு வைக்கிறோம், நோன்பு வைக்கலன்னு என்ன செய்ய, தொழுவுன்னு சொல்லலாம்ல. நோன்பு வைக்க அவனுக்கு முடியலன்னா ஒரு 10 ரக்கா தொழுவிடான்னு சொல்லிட்டு போயிடலாம், அது அவனுக்கு உரியது. நோன்பு வைக்க முடியலன்னா ஒரு 10,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, அது அவனுக்கு உரியது. நோன்பு வைக்க முடியலன்னா அவனுக்கு ஏதாவது செய்யின்னு சொல்லாம, உனக்கு நோன்பு வைக்க சக்தி இல்லையா, ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு சோத்த கொடு. அவன் எப்படி கொண்டு வர்றான், டச் பண்றான் பத்தியா? நோன்புக்கு ஏழைக்கு சோறு கொடுக்குது, இந்த நோன்பு அவனுக்காக நம்ம இருக்கிறோம், ஏழைக்கு சோறு கொடுக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு சம்பந்தம் இருக்குங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இல்ல எனக்கு உள்ளதான் அது, நீ ஏழைக்கு சோத்த கொடுத்தாலும் யாருக்குரியது, அது நமக்குள்ளதான் அது அப்படின்னு அப்படி எடுத்துக்கொள்றான் அல்லாஹ். அதுக்கு தான் அல்லாஹ் 2வது அத்தியாயத்துல 184வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் ஒரு நோன்பை விடுவதாக இருந்தால், அதாவது சக்தி இல்லாம பலவீனமா இருந்து நோன்பு வைக்க முடியல என்று சொன்னா, அந்த 30 நாளைக்கு ரமலான்ல நோன்பு வைக்கணும், 30 நாளைக்கு 30 ஏழைக்கு சோத்த கொடு, ஒரு நாள் ஃபுல்லா சோத்த கொடுத்துரு. சோத்த கொடுத்தேன்னு சொன்னா 30 நோன்பு வச்சுட்டேங்கிறான். அப்ப ஏழைக்கு சோத்த கொடுக்கிறது இறைவனுக்கு நோன்பு வைப்பது என்ற அளவில் அல்லாத ரேஞ்சில் எடுத்துக்கிறான். அதே மாதிரி என்ன செய்யறான் கேட்டா, நம்ம சத்தியம் பண்ணி போறோம், அல்லாஹ் மேல சத்தியமா இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்றோம், சொன்னா நிறைவேற்றி ஆகணும். சும்மா செய்வேன்னு சொன்னா நிறைவேற்றி அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். வாக்குறுதி ஏண்டா மீறினு வேண்டா கேட்பான். என்னை இழுத்து சத்தியம் பண்ணிட்டு ஏண்டா கேட்கலன்னு அது கடுமையான கேள்வியை எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லாவை இழுத்து ஒருத்தர் சத்தியம் பண்ணிவிட்டான், அல்லாஹ் மேல ஆணையாக நான் உனக்கு 10,000 தரேன், நாளைக்கு 10,000 தரேன், நாளைக்கு இல்ல கொடுக்க முடியல, மனுஷன் தானே இருந்ததில் கொடுக்கலாம், அந்த ஏகரம் கொடுக்க முடியல, இவன் சத்தியத்தை நிறைவேற்ற முடியல. சத்தியத்தை நிறைவேற்ற முடியல என்று சொன்னா, சத்தியம் பண்ணதுக்காக அது பிராயச்சித்தம் மார்க்கத்தில் இருக்குது. என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அல்ல அடுத்த சொல்றான், 4 பிராயச்சித்தம் சொல்றான். 4 அவன் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, கஃபாரத்துஹு இத்ஆமு 10 மசாகீன், 10 ஏழைக்கு சோத்த போடுறான். அல்லாஹ் மேல சத்தியமா இதை செய்வேன்னு சொன்னீங்களே, செய்யலையில, அப்ப நான் உன்னை தண்டிக்க கூடாது என்று சொன்னால், இதுக்கு பதிலா பள்ளிவாசல்ல 1000 ரூபாய் கொடுங்க சொல்ல காண பாருங்களேன். என் பேர்ல சத்தியம் பண்ணி இல்ல, என் பேர்ல சத்தியம் நிறைவேற்றலை இல்ல, அப்ப ஐயருக்கு போய் அஜரத்துக்கு போய் 1000 ரூபாய் கொடுன்னு சொல்லலாம்ல. அவர் தான் பள்ளிவாசல கட்டி காத்துட்டு இருக்காரு, அது சொல்ல மாட்டேங்கிறான். அல்ல பள்ளிவாசலுக்கு மனாரா கட்டி கொடு, பள்ளிவாசலுக்கு அதை செஞ்சு கொடு, பள்ளிவாசலுக்கு போரை போட்டு கொடு, அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப என் பெயரில் சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை உன்னால் நிறைவேற்ற முடியாத நிலைக்கு நீ ஆளாகிவிட்டால் அதை நான் கேள்வி கேட்பேன். அந்த கேள்வியில் நீ தப்பிக்க விரும்பினு சொன்னா 10 ஏழைக்கு சோத்த கொடுத்தா கேள்வி கேட்க மாட்டேன். என் பேர்ல சத்தியத்தை பண்ணிவிட்டு அதை நிறைவேற்ற முடியாம உனக்கு போச்சுன்னு சொன்னா 10 ஏழைக்கு சோத்த போடு. 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஏழை வேண்டாலும் கொடு, ஒரே நாள்ல 10 ஏழைக்கு வேண்டாலும் கொடு. 10 ஏழைக்கு 3 வேளை சோத்த போட்டேன்னு சொன்னா நம்ம மேட்ரு ஓவர். என் பேரை இழுத்ததுக்கு நான் உன்னை தண்டிக்க மாட்டேங்க. எவ்வளவு பெரிய மேட்டரை எடுத்துக்கணும் அல்ல பத்தியா? அவனை இழுத்து நம்ம சத்தியம் பண்றோம், அது நிறைவேற்ற முடியாம தயங்குறோம். எனக்கு ஏதாவது செய்யன்னு சொல்லாம ஏழைக்கு ஏதாவது செய்ய அப்படிங்கிறான். அது அதுவும் எப்படி சொல்றான், மின் ஔசத்தி மாத்துத்தையும் அகலிக்கும், உங்கள் குடும்பத்துக்கு என்ன சாப்பிடுவீங்களோ அது நடுத்தரமானது. அதுக்கான பிரியாணி கொடுக்காது, அது பழைய சொத்தையும் கொடுத்து விடாது. பிரியாணி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அது என்னைக்காவது சாப்பிடக்கூடிய விஷயம். அதுக்காண்டி பழைய சொத்தை மிஞ்சி போன சொத்தையும் கொடுத்துறாரு. அது நீ சாப்பிட மாட்டேன், என்ன நீ நடுத்தரமா என்ன சாப்பிடுவாயோ அந்த உணவுல ஒரு 10 பேருக்கு நீ கொடுத்துரு. அது முடியலைன்னா 10 பேருக்கு உடை எடுத்து கொடு. சோறு போட முடியல என்று சொன்னா 10 பேருக்கு உடை கொடு, அல்லது அடிமையை விடுதலை செய்யி. இந்த 3 கிடைக்காட்டி ஒரு 3 நோன்பு வைங்கிறான்ல. முதல் நோன்பு அல்லாஹ் சொல்லல, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா 10 ஏழைக்கு சோத்த போடு, சத்தியத்தை பண்ணிவிட்ட நிறைவேற்ற முடியல. 10 ஏழைக்கும் சோறு போட முடியாத அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லாம இருந்தானா அப்ப என்ன பண்றது, நோன்பு வச்சுக்க. அது ஏழைக்கு முடியாட்டி தான் நோம்பா. ஏழைக்கு சோறு கொடுக்க முடிஞ்சா அது ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அதான் ஏழைக்கு சோறு. இவனே ஏழையா இருந்தா என்ன செய்வான், சத்தியம் பண்ற பணக்காரனா பார்த்தா சத்தியம் பண்ணுவான், சோறு அடுத்தவன் வாங்கி திங்கிறவங்க சத்தியம் பண்ணிடுவான். அப்படிப்பட்டவன் இருப்பாங்கிறதுக்காக எல்லாம் என்ன பண்றான்னா, இருக்கப்பட்டவன் சோத்த கூட இல்லாதவன் என்ன பண்ணிக்க, நீ ஒரு 3 உணவு வச்சுக்க அப்படின்னு சொல்லி 5வது அத்தியாயத்தில் 89வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான்.
அதே மாதிரி அன்றைய அரபிகள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னு கேட்டா, மனைவியரோட கோவிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னையிலிருந்து அல்லாஹ் மேல ஆணையாக இன்னையிலிருந்து உன்னை என்னுடைய தாய் மாதிரி ஆக்கிட்டேன்றாங்க. தாய் மாதிரி ஆக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? அதாவது குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டேன், தாயோட குடும்ப வாழ்க்கை நடத்துவான ஒருத்தன், என்னுடைய தாய் ரேஞ்சில் உன்னை வச்சுவிட்டேன். தாய் தான், தாயோட இல்லற வாழ்க்கை நடத்த முடியுமா? அந்த அந்தஸ்தில் உன்னை வச்சுட்டேன்றாங்க அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி. இதை அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கிறான். குர்ஆன்ல என்ன செய்யறான்? 58வது சூரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுல இருந்து வரிசையா கண்டிக்கிறான். இதெல்லாம் அக்கிரமம், கெட்ட வார்த்தை. இது பொண்டாட்டி எப்படி நீ தாயாக்க முடியும்? தாய் தான், பொண்டாட்டி தானே, நீ எப்படி கோபத்தில் இந்த வார்த்தையை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி செய்தவர்கள் அந்த சத்தியத்தை முறிச்சிட வேண்டும். அல்லாஹ் மேல ஆணையா பொண்டாட்டி சேர மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னால், அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணிட்டோமே சேராம இருக்க கூடாது, சேர்ந்து ஆகணும், அதை முறிச்சே தீரணும். ஆனால் முறிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யணும்னா ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு உனக்கு, முறிக்கணும், முறிச்சுதான் தீரணும் கண்டிப்பா. அது என்ன பனிஷ்மெண்ட் என்று கேட்டால், மிஸ்கீனா 60 ஏழைக்கு சோத்த போடும். 60 ஏழைக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் மேல சத்தியமா நீ என் பொண்டாட்டியை பிடிச்சது தாயின் தான், நீ எங்க அம்மா மாதிரி தான், அம்மா மாதிரி தான் உன்னை வச்சுக்கிறவனே தவிர மனைவி மாதிரி நான் உன்னை நடத்த மாட்டேன். சும்மா அம்மா மாதிரி எல்லாம் சொல்லலாம், அது குற்றம் இல்ல மார்க்கத்துல. எங்க அம்மா மாதிரி உனக்கு குணமா இருக்கிற, நல்ல குணமா இருக்கிற, எங்க அம்மா மாதிரி கலரா இருக்கிற, எங்க அம்மா மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிறேன் சொன்னா அது குற்றம் கிடையாது. அதனால அம்மா வாயிட மாட்டாங்க. வணங்குதா? எப்படி சொல்லுவாங்க? வேணும்னு இப்படி சொல்லுவாங்க. அம்மாவுடைய இடத்தில் உன்னை வச்சுட்டேன், அம்மாவோட எப்படி ஒருத்தன் குடும்பம் நடத்த முடியாதோ அது மாதிரி ஒன்னு இடத்துல நடத்த மாட்டேன்ற அர்த்தத்தை உள்ளடக்கி அல்லாஹ் மேல ஆணையா நீங்க அம்மா வாயிட்டேன்னு சொல்லிடுவாங்க. இதை பெரிய குற்றம் இப்படி சொல்வது, இதை முடிச்சு தீரணும் கண்டிப்பா. ஆனா அல்லாஹ்வை இழுத்தான் பாருங்க, அல்லாஹ்வுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணா பாருங்க, அதுக்காக வேண்டி பரிகாரம் காணணும். அந்த பரிகாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 60 ஏழைக்கு நீ உணவு கொடு, 2 மாசம் நோன்பு வைக்கணும் தொடர்ந்து. 2 மாசம் விட்டு வைக்க கூடாது. சஹரைனி முத்ததாபிஐனி, கண்டினியூவா 60 நாள் நோன்பு வைக்கணும், வரிசையா விடாமல் நோன்பு வைக்கணும். வச்சுட்டு அது முடியல என்று சொன்னா நோன்பு வைக்கிறான், ஏழைக்கு உணவு கொடுக்கறான். அப்ப 60 ஏழைக்கு உணவு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் சத்தியம் பண்ணதுக்கு என்ன இருக்கு? அப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறதா இஸ்லாம். இது என்ன விளங்குதுன்னா, இஸ்லாமிய சித்தாந்தமா நமக்கு தெளிவா வழங்கி போயிடுது. எவங்கிட்ட அல்லாஹ் கூட தந்திருக்கிறான் அவன் இல்லாதவனுக்காக கொடுக்கணும், இல்லாதவனுக்கு கொடுக்கலங்கிறவன் அவன் என்னத்தை வேஷம் போட்டாலும் சரி அவன் இஸ்லாம் கிடையாது, அவன் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்பதை இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கறத பத்தி சொல்லும் பொழுது, மிஸ்கீனுக்கு கொடுக்கறத சொல்லும் பொழுது அவங்களுடைய ஹக்கு நல்லா சொல்லி காட்டுறான். வாத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன் அப்ன சபீல். ஏழைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க பாருங்க, நீங்க ஒண்ணு தர்மம் கொடுக்கல, அவனுக்கு அதுல உரிமை இருக்குது, அவனுக்கும் கொடுக்க சொல்லி தான் நான் தந்திருக்கேன். அப்படி கொண்டு வரான் பாயிண்ட. நீங்க தான் சம்பாரிச்சீங்க, உங்க ரூபா தான் அது. ஏழைக்கு நீங்க கொடுக்கிறது பிச்சை இல்ல, ஏழைக்கு அதில் பங்கு இருக்கு. எப்படி பங்கு இருக்கு? உன் உழைப்பு 5% இருக்கும்டா, என்னுடைய கருணை 95 இருக்குது. உன் உழைப்புல நீ பணக்காரன் ஆயிட்டியா? உழைக்கிறவன் பணக்காரனா போயிட்டானா? உழைக்காதவன் எத்தனை பேர் பணக்காரனா போயிருக்கான்? உழைச்சவன் எத்தனை பேர் பிச்சை எடுத்துருக்கான்? அப்ப உன் உழைப்பு நீ பணக்காரனா போறதுக்கு 5% உதவி இருக்கலாம். என்னுடைய அருளும் கருணையும் 95 உதவி இருக்கிறது. நான் அவனுக்கு உரிமை இருக்குங்கிறான், குடுறா அவனுக்கு. ஓஞ்சத்தை கொடுக்கலடா, ஏன் என்னுடைய கருணையினால உனக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ஏழைக்கு உரிமை இருக்குது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு இதை அல்லாஹ் இந்த ஏழை கொடுக்கிற மேட்டர்ல தனிப்பட்ட பகைமை கூட பாதிக்க கூடாதுலாம். ஏழைகளுக்கு வாரி வழங்குற விஷயத்துல எப்படின்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பெரிய பாதிப்பு எடுத்த சம்பவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆயிஷா நாயகியின் மீது பழி சுமத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் மீது, அவங்களுடைய கற்பின் மீது இந்த நயவஞ்சகர்கள் என்னஞ்சாங்க, ஒரு களங்கத்தை சுமத்தினார்கள். அந்த களங்கத்தை சுமத்தியவர்கள்ல மிஸ்தகு என்ற ஒருவரும் முன்னிலை வகித்தார். இந்த களங்கத்தை சுமத்தின ஆட்கள்ல மிஸ்தகு என்ற பெயருடைய ஒருவரும் இருந்தார். இந்த மிஸ்தகு யார் என்று கேட்டால், அபூபக்கர் இருக்காங்க, ஆயிஷாவுடைய தகப்பனார். ஆயிஷா நாயுடைய தகப்பனார் இருக்காங்க அபூபக்கர். அந்த அபூபக்கரால் வளர்க்கப்பட்டவர். இந்த தேதி வரைக்கும் அவற்றிலிருந்து உதவி வாங்கிட்டு இருந்தவர். ஆயிஷா நாயுடைய தகப்பனார்கிட்ட பெரிய அளவுக்கு உதவிகளை பெற்றுக்கொண்டே அவருடைய மகள் மீது பழி சுமத்துவதில் இவர் ஒரு முக்கிய பங்கு வகித்தார். இவருக்கெல்லாம் 80 கசையடி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் இந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் கவிஞர் இருக்கார்ல, அவருக்கெல்லாம் பழி சுமத்தின அவதூறுக்கு 80 கசையடி கொடுக்கணும் இல்லையா? 80 கசையடி வாங்கினால் இவர் ஒரு ஆள், மிஸ்தக் ஒரு ஆள். பெண்கள் மீது யாராவது பழி சுமத்தினார்களே ஆனால் இஸ்லாமிய ஆட்சியில் என்ன பண்ணணும்? 80 சவுக்கடி ஊருக்கு மத்தியில் நிப்பாட்டி வச்சு, ஒரு பொம்பளை மேல எப்படி நீ பழி சுமத்துவ? 4 சாட்சி இல்லாமல் பெண்களுடைய கற்பின் மீது எவன் பழி சுமத்தினாலும் அது கொடுக்க வேண்டிய தண்டனை எவ்வளவு? 80 சவுக்கடி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளு அபூபக்கர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, என் மகன் மீது இவன் பழி சுமத்தினான்ல, இனிமேல் நான் கொடுத்த உதவி நிப்பாட்டிட்டேன்.
அதாவது உண்மையில ஒரு மனிதனுக்கு வந்து அவருடைய மகள் மீது பழி சுமத்து நாளுக்கு உதவி செய்ய மனசு வருமா? உங்க மகள் மீது, உங்க சகோதரி மீது, உங்க குடும்பத்தில் ஒரு பெண் மீது ஒருத்தன் பழி சுமத்திட்டான்னு சொன்னா அவனுக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு மனசு கேட்காது. எந்த மனுஷனுடைய மனசு ஆறாது. அபூபக்கருக்கு ஆறல. அவர் என்ன பண்ணிட்டாரு? அல்லாஹ் மேல ஆணையாக இனிமேல் என் மகள் மீது பழி சுமத்திய மிஸ்தகுக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அவன் கருணையாளன் பாருங்க. அல்லாஹ் அதுக்குத்தான் 80 அடி கொடுத்தாச்சரா, அது ஏன் மேட்டுள்ளது, நீ எதுக்கு அதை நிப்பாட்டுறன்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான் சூரத்து நூர் 24வது அத்தியாயத்துல 22வது வசனத்தை எடுத்தோம்னா, அப்ப ஏழைக்கு உதவுவதில் அவன் நமக்கு செய்த தீங்குகளை கூட மறந்துடணுமா. எப்படி சொல்றான் பாருங்க. வலா யத்தலி உலில் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி, உங்களிலே வசதியும் செல்வமும் உடையவர்கள் மறுத்துவிட வேண்டாம். ஐயூத்து உலில் குர்பா வல் மசாகின், சொந்தக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்கிற விஷயத்துல என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் மறுத்து விட வேண்டாம், அதை நீங்க மாற்றேன்னு சத்தியம் செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வல் யாஃபு, அலட்சியப்படுத்தி விடுங்கள். வல் யஸ்பஹு, அவங்க செய்த தப்பை மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்க விரும்புறீங்களா? நீங்க மட்டும் தப்பு செய்வீங்க, உங்களை மட்டும் நான் மன்னிக்கணும்பீங்க, உங்களுக்கு ஒரு தப்பு செய்ய நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? இப்ப நான் உங்களை மன்னிக்கணும் எப்படி எதிர்பார்க்கறீங்க? எந்த மனுஷன் தப்பு செய்யல, எல்லாம் தப்பு பண்றீங்க. தப்பை மன்னிப்பிட்டு என்ன விரும்புறீங்க? அல்லாஹ் என் தப்பை மன்னிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு தப்பு பண்ணா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? அப்ப அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? விரும்பினீர்களே ஆனால் அந்த ஏழைக்கு கொடுக்கிறத, உங்களுக்கு கெட்டவனா இருந்தாலும் சரி கொடுக்கிற நிப்பாட்டாதீங்க, அதுக்காக நீ உங்களுடைய உதவி நிறுத்திக்கிறாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் 24வது அத்தியாயத்துல 22வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு முக்கியமான மேட்ரு சொல்ல வர்றேன். இதுல நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறோம். கொடுக்கிற விஷயத்துல சுன்னத்து ஜமாத்தா இருக்கும்போது நிறைய கொடுத்தாங்க தௌஹீதாளுக்கு. கேட்டு போனோம்னா நல்ல காரியத்தை கூடியா, ஏழை கூடியா, அந்த ஜக்காத்து கேட்கறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா பெரிய பெரிய லாஜிக்கெல்லாம் பேசிக்கிட்டு அல்லாஹ் நிறைய கொடுத்துட்டாங்கிறதுக்காக வேண்டி செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசிட்டு இவெல்லாம் கொடுக்க கூடாதுங்க, இவெல்லாம் சரியில்லைங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு மறுக்கிறாங்க. இதான் நம்ம மறுமைக்கு போறதுக்கு வெற்றிக்குரிய ஒரே வழி என்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்கும் பொழுது இது ரொம்ப பொடுபோக்கா இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தை பாருங்க, 69 அற்புதமான அத்தியாயம் 69வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல இருந்து 37 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா, அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி, யாருடைய பதிவு ஏடு இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ, அத நல்ல உங்களுக்கு வந்து வலது கையில் அந்த ரெக்கார்டை கொடுப்பான். அந்த நீ செஞ்சதெல்லாம் எழுதி வச்சுக்கிற பாடுறான் நல்லா தருவான் மறுமை நாள்ல. கெட்டவனுக்கு என்ன செய்வான், இந்த கை நீட்டுறா, இந்த கையில வாங்குறான்வான். நல்லவனுக்கு அந்த கை நீட்டுறான் வலது கையில கொடுப்பான். கெட்டவனுக்கு என்ன செய்வான், நீ இந்த கையில வாங்கும் போது தெரிஞ்சு போயிடும், இந்த கையில வாங்கினா ஃபெயில், இந்த கையில வாங்கினா பாஸ், அப்படி தெரிஞ்சு போயிடும். இடது கையில யார் கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் சொல்வானா, யாழை தனி லவ்வூத்த கிதாபியா, இந்த புஸ்தகத்தை கொடுக்காம இருந்திருக்கலாமே, இடது கையில ஃபெயிலும் தெரிஞ்சு போச்சுல, இந்த ரிசல்ட் வராம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவானா. ஒல மதுரி மா ஹிசாபியா, என்னுடைய நிலை என்னாவுமோ எனக்கு தெரியவில்லையே. யாழை தஹா காணத்தில் காலியா, இந்த தீர்ப்பு என்னென்று முடிய போதோ எனக்கு தெரிய நடக்காம இருந்திருக்கலாமே. மா அகனா அன்னி மாலியா, என்னுடைய செல்வங்களை என்னை காப்பாற்ற முடியவில்லையே. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய வாதங்கள் எல்லாம் என் நாசமாயி போச்சு. உலகத்தில் வாதம் பண்ணிட்டு இருந்தான்ல, பெரிய தத்துவம்லாம் பேசிட்டு இருந்தான், லாஜிக் பேசிட்டு இருந்தான். உழைச்சு திங்க வேண்டியாடா, எதுக்குடா தடிய மாதிரி இருந்துட்டு பிச்சைக்கு வந்துட்டீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தான். அதெல்லாம் இங்க எடுபடவில்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், ஹுதூஹு, பிடிங்கள் அவனை. அல்லாஹ் உத்தரவு போடுவான். புலம்பு இடது கையில பேப்பரை கொடுத்துட்டு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது, பிடியுங்கள் உள்ளூக, அவனுக்கு விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம சல்லூஹு, பிறகு நரகத்தில் இழுத்தவனை தள்ளுங்கள். சும்மபி சில்சிலத்தின் தருஹா சபூன திரான், 70 முழம் கொண்ட சங்கிலிகளால் அவனை கட்டி இழுத்து சென்று அவனை நரகத்தில் போடுங்க. ஏன் போடணும் தெரியுமா? இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அலீம், மகத்தான இறைவனை அவன் நம்பவில்லை. ஃபர்ஸ்ட் குற்றம், குற்றப்பத்திரிகை எல்லாம் வாசிக்கிறான். இரண்டாவது குற்றப்பத்திரிகை என்னன்னு கேட்டா, வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிக்க இவன் தூண்டவில்லை. அல்லாஹ்வை நம்பலேங்கிற குற்றப்பத்திரிகைக்கு அடுத்து இரண்டாவது என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, இவனை இழுத்து செல்லுங்கள், 70 முழ சங்கிலிகளை இழுத்து செல்லுங்கள் சொல்லிவிட்டு, ஏன் தெரியுமா? இன்னஹு கான லா யூமினு பில்லாஹில் அலீம், மகத்தான இறைவனை இவன் நம்பவில்லை. வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிக்க இவன் தூண்டவில்லை. ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இன்றைக்கு வந்து அவனுக்கு எந்த ஒரு உற்ற நண்பனும் கிடையாது, இங்க கிடையாது, எந்த ஃப்ரெண்டும் கிடையாது, போடா நீ தனிச்சா நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வலா தஆமுன் இல்லாமில் கிஸ்லீன், கிஸ்லீன் என்ற அந்த கள்ளி உணவு தான் உனக்கு உணவா கிடைக்குமே தவிர வேற உணவு உனக்கு கிடையாது. திண்டு காசு திண்டியில இங்க நான் என்ன உணவு தர்றேன் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு காரணம். குற்றப்பத்திரிகையில வர்ற மேட்டரை கவனிக்கணும். நரகத்துல பிடிச்சி இழுத்து செல்லுங்கள்னு சொல்லிட்டு
அல்லாஹ் வந்து அவன் மீது வாசிக்கிற குற்றப்பத்திரிகையில பிரதானமா ரெண்டு தான் சொல்றான். இவன் அல்லாஹ்வாகிய என்னை நம்பல, ஏழைக்கு சோறு போடல. ஏழைக்கு சோறு போடல, என்னை நம்பல. ஏழைக்கு சோறு போடாம இருப்பது குற்ற செயலில் வருகிறது. எப்படிப்பட்ட குற்றம்? நரகத்தில் இழுத்து கொண்டே படுபாதத்தில் சங்கிலி போட்டு தள்ளக்கூடிய குற்றத்தில் வருகிறது என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இது 69வது அத்தியாயத்தில் 25 இருந்து 37 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். 74வது அத்தியாயத்தில் 40வது வசனத்திலிருந்து 48 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபீ ஜன்னாத்தின் யதசாலூன், சொர்க்கத்தில் இவங்க இருப்பாங்க, நரகவாசிகள் அங்க இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுக்கிறாங்க. இங்க இருந்து இங்க நரகம், இங்க சொர்க்கம். உங்களுக்கு அவங்க தெரிவாங்க, அவங்களுக்கு தெரிவாங்க. தெரியறதுனால வெப்பமெல்லாம் வராது. மனுஷன் அப்படி செய்யறானா இல்லையா? மனுஷனே என்ன பண்றான், ஏர் கண்டிஷன் போட்டு கதவுலாம் போடாம டோர்லாம் போடாம காத்தையே கதவாக்கி வச்சுக்கிறான்ல. இங்க இருந்து பார்க்கலாம், அங்க இருந்து பார்க்கலாம், பேசலாம். ஆனா அந்த காத்து இங்க வர, இந்த காத்து அங்க வராது. இது மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருப்பான். அதனால நரகத்தினுடைய வெப்பமெல்லாம் வந்துரும் நம்ம நினைக்க தேவையில்லை. அப்ப கேட்டுக்கிறவாங்களாம், மா சலக்குக்கும் ஃபீ சகர், ஏன்டா நரகத்துக்கு வந்தீங்க? சொர்க்கவாசி வந்து நரகவாசிட்ட கேட்பாங்களாம், மா சலக்குக்கும் ஃபீ சகர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் ஏன் வந்து கிடக்கிறீர்கள்? எங்களை மாதிரி என் சொர்க்கத்துக்கு நீங்க வரல. அவங்க சொல்லுவாங்களாம், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழல, வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைக்கு சோறு கொடுக்கல. குற்றப்பத்திரிக்கை ரெண்டு வருது பாருங்க. நாங்க தொழவும் இல்ல, ஏழைக்கு சோறும் கொடுக்கல. அப்ப ரெண்டும் கலந்து இருக்கணும். தொழவும் செய்யணும். நீ தொழுது நெசமா இருந்தால், நீ அல்லாஹ்வுக்கு தொழுது உண்மையா இருந்தால், தொழுத ஒவ்வொரு இதயத்திலும் ஏழைக்கு கொடுக்க வேண்டிய என்ற உணர்வும் சேர்ந்து உண்டாக வேண்டும். உண்டானா தான் அதுக்கு பேர் தொழுக. அவன் பதிலே என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்க தொழுவல, சோறு கொடுக்கல. ஏழைக்கு சோறு கொடுத்து தொழுவல ரெண்டையும் சேர்த்து ஜாயின், வேற ஒன்றும் சொல்லல. குற்றப்பத்திரிகையில் நரகத்துக்கு வந்த காரணத்தை சொல்லும் பொழுது ரெண்டைத்தான் சொல்றான். லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு நாங்கள் சோறு போடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இத நியாய தீர்ப்பு குன்னா நுகذிபு பியௌமித்தீன், இந்த நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் மறுத்து கொண்டிருந்தோம். இந்த ரெண்டு செய்யாட்டி மறுக்கிறான் இருக்கும். இந்த சூறாக்கள் மேட்சாவது வருங்க. நியாய தீர்ப்பு நாளை மறுப்பவன் தெரியுமான்னு இருக்குல்ல, இது ரெண்டும் செய்யாதவன் நாங்க மறுத்துக்கிட்டு இருந்தோம். ஹத்தா அத்தானல் யகீன், மௌத்து வர்ற வரைக்கும் இப்படியே எங்க வாழ்க்கை ஓடி போச்சு, எங்களுக்கு எந்த பரிந்துரையாளனும் இல்லையே, எதுவும் பயன் தராது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு மேற்ற வந்து இந்த ரத்தின சுருக்கமாக ஒரு வரியில சொல்றான். ஐ தல்லதி யுகذிபு பித்தீன், நியாய தீர்ப்பு நாளை நிராகரிக்கக்கூடியவனை பற்றி உனக்கு தெரியுமா? ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதைகளை விரட்டி அடிக்கக்கூடியவன். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிக்க தூண்டாதவன். 3 வசனத்துக்குள்ள சுப்ஹானல்லாஹ் மனித குலத்துக்கு தேவையான அற்புதமான ஒரு தத்துவத்தை நீ தந்துட்டான். நீ தண்ணி பஞ்சம், இது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு வந்து சோத்தை விட முக்கியமானது என்ன? தண்ணி முக்கியம். சோறு கூட கிடைச்சிரும் போல இருக்குது, தண்ணி கிடைக்கல. அந்த வகையில் எல்லாம் மிஸ்கீனா இருக்கிறான். எத்தனை பேருக்கு எல்லாம் காசு பணத்தை கொடுத்திருக்கிறான். இவர்கள் நினைத்தார்கள், ஆனால் பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு பொதுவான இடத்துல போற போட்டு, ஒரு பிரம்மாண்டமான தொட்டியை கட்டி, ஒரு 200 அடிக்கு போற போட்டு, ராட்சச மோட்டர் போட்டு ஃப்ரீயா அள்ளிட்டு போங்க தண்ணிய. சிந்தனை வருதா? நமக்கு போற போட்டு நமக்கு டேங்க்ல ஏத்துறோம், நமக்கு தண்ணி வந்துருது, முடிஞ்சு போச்சு கதை. அப்படிதான் நினைக்கிறோம். எத்தனை மக்கள் இந்த தண்ணிக்காக வந்து உழைக்க முடியல. அவர்களுக்கு தண்ணி தேடுவதற்காக வேண்டி அவர்கள் சம்பாதிப்பதற்குரிய, தண்ணிக்கு வர காசு கொடுத்து வாங்குற விஷயம் ஒண்ணு, இரண்டாவது அவங்க சம்பாதிப்பதற்குரிய நேரத்தையும் கூட பாதி அதுக்கு ஒதுக்க வேண்டி இருக்குது. இன்னும் போனால் மனிதன் சென்னை வாசியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய மொத்த உழைக்கக்கூடிய 8 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தண்ணிக்கு செலவழிப்பான். 8 மணி நேரம் உழைச்சவனுக்கு இனிமேல் 2 மணி நேரம் தான் உழைக்க முடியும். 2 மணி நேரம் உழைப்பு தான் 6 மணி நேரம் தண்ணிக்கு உழைக்க வேண்டியிருக்கும். அப்படி ஒரு கஷ்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஏழைகளை கவனத்தில் கொண்டு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் பொதுவான அவர்களுடைய இடங்கள் இருக்கு, தோட்டம் இருக்கு, பொது இடங்கள் இருக்கிறது. அதுல பிரம்மாண்டமா ஒரு தொட்டியை கட்டி மோட்டரை போட்டு இறைச்சி யாரு வேண்டாலும் எவ்வளவு தண்ணி வேண்டாலும் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுங்க, 1 லட்ச ரூபாய் செலவு இருந்த போது மோட்டர் போடுறதுக்கு ஒரு பெரிய ராட்சஸ் போட்டா 1 லட்ச ரூபாயில பண்ணலாம். இதை 1 லட்ச ரூபாயில அற்பம் என்று நினைக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் செய்து கொடுத்தார்களே ஆனால், ஏழை ஜாதி மதமெல்லாம் பார்க்காம எல்லா ஏழைகளுக்கும் கொடுத்தார்களே ஆனால், அது வந்து இங்க வரவாகும். இந்த குற்றப்பத்திரிகையில் வரமாட்டாங்க. அவங்க ஏழைக்கு தண்ணி கொடுத்தான், விடவனேன்றான்ல. அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? ஏழைக்கு கஷ்டமான நேரத்தில் தண்ணி எடுத்து கொடுத்தாண்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். கஷ்டமான நேரத்தில் உதவணும். அப்படி சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் கொண்டு வரான் பாருங்க, முக்கியமான பாயிண்ட். இந்த 3 வசனம் சொல்லிட்டானா, ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். திடீர்னு சம்பந்தம் இல்லாம சொல்றான். நீங்க நினைக்கிறீங்க சம்பந்தம் இருக்குது. நீ தொழுகையாளிக்கு கேடுதான் நல்லா சொல்லி காட்டுறான். தொழுகிறவனுக்கு கேடு இருக்குது. எந்த தொழுகிறவனுக்கு கேடு? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்கள் தொழுகையில பொடுபோக்காக, கேர்லெஸ்ஸாக, கவனமற்று
ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவுறதை பத்தி பேசிட்டு வந்து திடீர்னு 4வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொன்னா, ட்ராக் மாறுற மாதிரி தெரியுது. பார்த்தா ட்ராக்லாம் எல்லாம் மாற மாட்டான், ரொம்ப அற்புதமா தான் அல்லாஹ் அமைச்சிருப்பான். அவன் ட்ராக் மாறுற மாதிரி பார்த்தா தெரியும். என்ன செய்யறான் திடீர்னு, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு இருக்கிறது. எந்த தொழக்கூடியவர்கள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே கவனமற்று இருக்கிறார்கள். அல்லதீனஹும் யுராவூன், பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறார்களே அவங்களுக்கு கேடுதான். தொழுகிறான் கேர்லெஸ்ஸா, பொறுப்பு இல்லாம தொழுகிறான், பொடுபோக்கா தொழுகிறான், அடுத்தவனுக்கு காட்டுவதற்காக தொழுகிறானே அவனுக்கு கேடுதான். அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காக தொழுகிறான் யாரு? நோட்டீஸ் அடிச்சு விட்டுற தொழுவ போறேன் பாருங்க, அதான் இல்ல. அடுத்தவனுக்கு காட்டுவதற்கு தொழுகிறவன் யாருன்னு கேட்டா, எம்னா உணல் மாவும், அற்பமான பொருள்களை கூட அடுத்தவனுக்கு கொடுக்க மறுக்கிறானே அவன் தான். அப்ப தொழுகையில வந்து தொழுகிறான், இப்படி உருகி தொழுகிறான். கொஞ்சம் பேனை தாங்க எழுதி தர்றேன் பாட, இவன் வந்து தொழுவல. அப்ப இந்த தொழுகை என்ன தொழுத? இந்த தொழுகை உனக்கு என்னத்தை உண்டாக்கி இருக்குன்னு நான் கேட்கிறேன். மாவுன், மாவுன் என்று சூறாவுக்கு பேர் இருக்குல்ல, மாவுனுக்கு அர்த்தமே அற்பமான பொருட்கள். அற்பம் என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஊசி தாங்க, இதெல்லாம் ஒரு அற்பம். 100 ரூபாய் தாங்க, 500 ரூபாய் தாங்கன்னா அது மனசன் மறுப்பான். அது அந்த அளவுக்கு இருக்க வேண்டியது இல்ல. தொழுகையில ஒருத்தன் கேர்லெஸ்ஸா இருக்கிறானா, கேர்ஃபுல்லா இருக்கிறானா, தொழுகையில் அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு தொழுகிறானா, அல்லாவுக்கு தொழுகிறானா என்பதற்கு அளவுகள் என்ன தெரியுமா? கிராமங்கள் இருக்கும், ஒரு சாக்கடை அடைச்சுக்கிறேன், ஒரு வீட்டுல மண்வெட்டி இருக்கும், 4 வீட்டுல மண்வெட்டி இருக்காது. கொஞ்சம் மண்வெட்டி தாங்க, நீ காசு கொடுத்து வாங்க வேண்டியான கொடுத்தா தேஞ்சா போயிடும். ஆனா மண்வெட்டிய வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரனை கொடுத்தா தேஞ்சு போயிருமா? எலக்ட்ரிக் வேலை பார்ப்போம், ஸ்க்ரூ டிரைவர் எல்லா வீட்லயும் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க, டெஸ்டர் இருக்காது, கொஞ்சம் டெஸ்டர் தர முடியுமா, என் கடையில் வாங்க வேண்டியான. இவன் தொழுவல, இவன் வந்து காட்ட தொழுதுருக்கான். அல்லாவுக்கு தொழுதா இதெல்லாம் வர, இதுல மாறி இருக்கணும். நீ தொழுது அல்லாவுக்கா இருந்தால் அற்பமான பொருள் என்ன அர்த்தம்? ஒரு பிரியாணி, ஒரு சின்ன சின்ன பாத்திரம் வீட்டில் வச்சிருப்போம், பெரிய பாத்திரமா 4 வீட்டில் வச்சிருப்பாங்க. ஒரு 50 பேருக்கு சாப்பாடு சமைக்கிற மாதிரி, ஒரு 20 பேருக்கு சமைக்கிற மாதிரி பாத்திரத்தை எல்லாம் எல்லா வீடுகளிலும் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு தெருவுல 4 வீட்டில் இருக்கும். எங்க வீட்டுக்கு 5 விருந்தாளி வந்துருவாங்க, பாத்திரம் பத்தல கொஞ்சம் தாங்க, என் கடையில் வாங்க மாட்டீங்களோ, வாடகை எடுக்க மாட்டீங்களோ, தேஞ்செல்லாம் அற்பம். இந்த பாத்திரத்தை தரமாட்டேன்னு ஒருத்தன் சொன்னால், ஃப்ரீயா ஓசியா தரமாட்டேன்னு சொன்னானேயானால் இவன் அடுத்த ஆளுக்கு காற்றுக்கு தொழுது இருக்கிறான். அல்லாவுக்கு தொழுது இருந்தால் இப்படி வராதவன்ட்ட. அப்ப இவனுக்கு தான் கேடு. தொழுவர் நடிக்கிறியாப்ப, எனக்கு ஏமாத்த பாக்குறிய நீ? அடே, நீ எனக்கு தொழுது நெசமா இருந்தா நீ இந்த சேஞ்ச் ஆகிடணும்டா. நீ எனக்கு தான் தொழுதேங்கிறது, மனுஷனுக்கு தான் தொழுதேங்கிறதுக்கு அளவுகள் என்ன? அற்ப பொருள்கள் விஷயத்தில், மற்ற விஷயத்தில் இருந்தா நீ அது பாதிக்காது, உன் தர்ஜா வந்தா குறைக்கும். அற்பமானது என்ன? இரவல் கொடுக்கறதெல்லாம் அற்பமான பொருள். அதுக்காண்டி உங்க சுமோ காரத்தாங்க அங்க வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், இது கொடுக்க தேவையில்லை, இது அற்பம் கிடையாது. உனக்குதான் உங்க வண்டி தர முடியுமா? அது தரவஞ்சி எல்லாம் தராமல் இருக்கலாம், இது அற்பம் கிடையாது. அற்பமான இருக்கிறதெல்லாம் இரவல் கொடுக்கணும் அர்த்தம் கிடையாது. உங்க வீட்டை ஒரு 5 நாளைக்கு நான் குடியிருக்கட்டுமா, வெளியே இருக்கிறேன் அப்படி கேட்க முடியாது. இரவல் என்பது வந்து இரவல் கொடுக்கிறது, அந்த பொருளுடைய மதிப்பு அற்பமா இருக்கும், சும்மா கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணக்கூடியது. இது மாதிரியான ஒரு பொருள்களா இருந்தால் அதை ஒருவன் மறுக்கிறானே, அது அல்லாஹ் வர்ணிக்கிறான். தொழுகையில் கவனமற்று இருக்கிறார்களே அவங்களுக்கு கேடுதான். கவனமற்றவர்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லதீனஹும் யுராவூன் வ யம்னஊனல் மாவூன், அற்பமானதை தடுத்து மக்களுக்கு காட்டுவதற்கு செய்றவன். தொழுகையிலே கூட மேட்ச் பண்றான்ல. தொழுகையில கவனம் இல்லாதவன் என்பதற்கும் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகிறான் என்பதற்கும் அளவு என்னன்னு கேட்டா, அற்பமான பொருள்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக, கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது, கொடுக்க வேண்டும். பிறருக்கு காட்டுவதற்காக கொடுக்காம அற்பமான பொருள்கள் யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? இரவலாக சும்மா கூட கொடுக்கிற பொருள் இருக்குல்ல, இரவலா கொடுக்கிற பொருள் இருக்குது, மதிப்பே இல்லாத பொருள், கொஞ்சம் நெருப்பு தாங்க கேட்பாங்க. கிராமங்கள்ல எல்லாம் தீப்பெட்டி இல்லாத காலத்துல பக்கத்து வீட்டுல நெருப்பு வாங்க, நெருப்பு தாங்க, நெருப்பு கொடுக்கணும். கொஞ்சம் உப்பு தாங்க, உப்பு கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு அற்பமான பொருள்களை எல்லாம் காசு கொடுத்து வாங்கன்னு சொல்லக்கூடாது. உப்பு இல்ல வீட்டுல, கொஞ்சோண்டு சீனி தாங்கன்னு கேட்பாங்க கிராமங்கள்ல. கேட்கிறவன் அற்பமா இருந்தா கூட நம்ம மறுத்துடக்கூடாது. சீனி டீயை போட்டு வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க, சீனி இந்த பவுல சீனி இருக்காது. உடனே என்ன செய்வாங்க? பக்கத்து வீட்டுல கொஞ்சம் சீனி தாங்க, இரவலை தாங்க, சாயந்தரம் வாங்கி தந்துடுறேன். அதுக்கு 7 தடவை முகத்தை சுழிச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்மள்ட்ட இறைவனுக்கு தொழுது நெசமா இருந்தால் நம்முடைய பண்பாடு எப்படி மாறிக்கிறேன்னு, அற்பமானது கேட்கிறாங்களா அதை கொடுக்கணும். அற்பமானதை எவன் மறுக்கிறானோ அவன் தொழுவலை. தொழுவலை மட்டும் இல்ல, கேடு உதைக்குவேங்கிறான். அதாவது என்ன வயலுங்கிறான், வயலுள்ளில் முஸல்லீன், இந்த மாதிரி தொழுவன உதைக்குவேன், அடிப்பேன், அவனுக்கு தண்டனை இருக்குது. ஏண்டா இந்த மாதிரி தொழுது அடி விழுவுமா? இந்த ரிசல்ட் பிரதிபலிக்கல என்று சொன்னா அப்படிப்பட்ட ஒரு கேடு வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்பமானதை வந்து கொடுங்க, அற்பமானதை மறுக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்யறாங்கன்னா பல சந்தர்ப்பங்கள்ல அற்பமான விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த காலத்துக்கு உள்ளது லா தம்னவு ஃபதுலல் மா, உங்கள்ட்ட கிணறு இருக்கு, இந்த காலத்து அற்பத்தை எடுத்துக்கிறோமே, கிணறு இருக்குது, நல்லா ஊறுது தண்ணி, உங்களுக்கு ஒரு 100 வாளி வேணும், 100 வாளி எடுத்துக்கிறீங்க, 50 வாளி தண்ணி வேணும் எடுத்துக்கிறீங்க, மேற்கொண்டு தண்ணி இருக்குது, பக்கத்துல வந்து கேட்கறாங்க, மறுக்க கூடாதான். உங்களுக்கு போக உபரியா இருக்கக்கூடிய தண்ணீரை மறுக்காதீர்கள். லா தம்னவு ஃபதுலல் மா, எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணீர் உங்கள்ட்ட இருக்குமே, ஆனால் அந்த தண்ணீரை நீங்க மறுக்காதீங்க. தண்ணீரை வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தண்ணீரை அதை சுத்தப்படுத்துவதற்கு, அதை தூக்கி கொண்டாந்து மாடியில் தருவதற்கு காசு வாங்கலாம், தண்ணிக்குன்னு காசு வாங்க இயலாது. தண்ணிக்குன்னு ஒரு ரேட்டு போடக்கூடாது. தண்ணியை அடிக்கிறல்ல அது காசு கேட்கலாம். ஒரு பைப்புல ஒரு தண்ணி அடிச்சுட்டாங்கன்னு கேட்டா தண்ணிக்கு காசு இல்லைங்க, அடிக்கிறல்ல உழைப்பு, இதுக்கு தான் காசு, இதுக்கு வாங்கலாம், உழைப்பு காசு வாங்கலாம். சாதா தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்றீங்கல்ல, அதுக்கு போட்டு அதுக்கு முதலீடு பண்ணி மிஷினரி எல்லாம் வாங்கி அதுல கிருமிகள் எல்லாம் நீக்கிட்டு உப்பெல்லாம் நீக்கிட்டு அதுக்கு நீங்க காசு வாங்கலாம். தண்ணிக்குன்னு வைக்க கூடாது. நானே எடுத்துக்கிட்டு போறேன்னு காசு வைக்கக்கூடாது. தண்ணி நீங்க எல்லாம் இறைச்சி தர வேணாம், நானே உங்க வீட்டு பைப்ல அடிச்சுட்டு போறேன், நம்ம வீட்டுல போரிங் பைப் போட்டிருக்கோம், அடிச்சுக்கிறாங்களா, நீங்களும் அடிக்கூடாது, எங்களுக்கு குறைஞ்சு போயிடும், இதெல்லாம் சொல்லக்கூடாதான். இப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்பமான பொருள்களை தடுக்கிறத கண்டிக்கிறாங்க. அப்ப அற்பமான பொருள்களை கூட கொடுக்க நாம் மறுத்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யறோம், பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுவல. அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒருத்தன்ட்ட இவ்வளவு மோசமான கீழ்த்தரமான பெரிய தொகையை கொடுக்கறதுல வேணா நீ கஞ்சத்தனம் பண்ணி தொலைஞ்சிட்டு போ, தொழுகையை பாதிக்காது. ஆனா பாதிக்கும் மறுமைய, தொழுகை வீணா போவார். 1000 ரூபாய் கேட்கறான், 50 ரூபாய் கேட்கறான், கொடுக்கலையா தொழுகையில நீ காட்டுறது தொழுகைன்னு எடுத்துக்கிற முடியாது. அந்த ஏழைக்கு உணவளிக்கிற ஒரு குற்றத்தை செஞ்ச அப்படின்னு வந்துடும். அற்பத்தை மறுத்தாண்டு சொன்னா கொஞ்சம் பேனா தாங்க எழுதி தர்றேன், மறுக்க கூடாது. இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் கொடுத்து வாங்குற விஷயங்கள் இருக்குல்ல உலகத்துல, அது மாதிரியான விஷயங்கள்ல எந்த தாட்சணையும் இல்லாம யாரு கேட்டாலும் கொடுக்கணும். அப்ப இந்த அத்தியாயத்தினுடைய மொத்த சாராம்சம் மனித நேயத்தை சொல்லுது, அவ்வளவுதான். மனித நேயத்தை கடைபிடிக்காமல் வெறும் சடங்குகளை கொண்ட தொகுப்பு இல்லை இஸ்லாம். அதான் என்னுடைய சாராம்சம். மொத்த அர்த்தம் ஒரு தடவை பார்த்துருவோம். அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன், நியாய தீர்ப்பு நாளை அல்லது இந்த மார்க்கத்தை அல்லது இறைவனுக்கு வணங்கி வழிபடுவதை மறுக்கிறானே, அவனை பற்றி உனக்கு தெரியுமா? வதாலிக்கல்லதி யதுல் யதீம், அவன்தான் அனாதைகளை விரட்டி அடிப்பவன். வலா யஹுல் அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டாதவன், இவன் தான் ஆளுவன், வேற யாரும் கிடையாது. இப்போ வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு, சில தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கிறது, தண்டனை இருக்கிறது. அவர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்கள் தொழுகையிலே கவனமற்று இருக்கிறார்கள். கவனமற்று இருக்கிறார்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன், அற்பமானதை தடுத்து பிறருக்கு காட்டுவதற்காக அற்பமான பொருளை மறுத்து, பிறருக்கு கொடுப்பதை மறுத்து காட்டுவதற்காக தொழுகிறார்களே, அவர்கள் தான் பொடுபோக்காக தொழுகிறவர்கள், அவங்களுக்கு கேடு இருக்கிறது, தண்டனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இதை முடிக்கிறான். அதனால நம்ம தொழுகையெல்லாம் சடங்குகளின் தொகுப்பு ஆக்கிறாம தொழுகையும் வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அந்த தொழுகையிலிருந்து என்ன நம்மள்ட்ட ஏற்பட வேண்டும் என்று ரிசல்ட் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அந்த ரிசல்ட்டும் நம்ம இடத்துல ஏற்பட வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருள் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.